ப்ரேயர் பண்ண முடியுங்களா? யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுங்க. அக்கா ப்ரேயர் பண்றீங்களா? நான் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக தேவனே, உம்முடைய இரக்கம் கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்மோடு கூட ஒரு ஐக்கியம் ஆண்டவரே, அந்த ஒரு நீர் நாங்கள் உமக்குள்ளாய் இருப்பதற்கான அந்த காரியங்களை ஆண்டவரே விவரித்து காட்டுவது ஒரு எமோஷனலா இல்லாமல் உங்களுடைய வேதத்தின் அடிப்படையிலிருந்து உங்களுடைய வார்த்தையிலிருந்து நீர் எங்களை கட்டி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் இட் ஹாஸ் பீன் கிவன் டு அஸ்ன்ற மாதிரி நீர் எங்களுக்கு அதை கையளித்திருக்கிறீர் ஆண்டவரே. அதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வேதத்தில் உள்ள காரியங்களை ஆண்டவரை கற்றுக்கொள்ள ஒருமனப்பட்டு ஆண்டவரை நாங்கள் சேரும்படியான ஸ்லாக்கியத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நேரத்தில் கூட கண்மணி சிஸ்டருக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கூட ஆண்டவரே அந்த உடல்நிலை குறைபாடுகளில் ஆண்டவரே இந்த கோல்டு சளி இருக்கிற காரியங்கள் மற்ற உடல் பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி மாற்றி போட்டு தேவனே ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு பேசக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியாக வருவதற்கு நீர் ஆண்டவரை ஏற்படுத்தி வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே அதனுடைய ஆழத்தையும் அதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் ஆண்டவரை திறந்த மண்ணு கண்களை தந்துருங்களே ஜெபிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவிதாமே எங்களை ஆண்டவரே இந்த ஒவ்வொரு காரியத்தையும் புரிந்து கொள்வதற்கான அந்த டிசைனிங் ஸ்பிரிட்டை கொடுக்க வேண்டியவாய் கூட ஜெபிக்கிறோம், துதிக்கிற மகிமை உமக்கு செலுத்திட்டோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரங்கள்ல நாம கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படின்னு, கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற தலைப்புல ஒரு 10 பாயிண்ட் பார்த்தோம். அந்த 10 பாயிண்ட ஒரு குயிக்கா ரீகேப் பண்ற மாதிரி பண்ணிடலாம். யாருக்காவது ஏதாவது ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்கா, சொல்ல முடியுமா? ஒரு 2 வாரமா பார்த்துட்டு வரோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம யாருக்கு சொந்தமானவர்கள்? தேவனுக்கு சொந்தம். தேவனுக்கு சொந்தமானவர்கள். அப்புறம் நம்ம கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். நம்மள அவர் நிலைப்படுத்தி அபிஷேகப்படுத்தி முத்திரை இருக்கிறார். அப்புறம் நம்ம தொடங்கிய காரியத்தை நற்காரியத்தை அவர் செய்து முடிவு செய்வார். ஓகே, நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம். தேவனுக்குள் மறைந்திருக்கும். நாம் கிறிஸ்துவனுடைய கூட தேவனுக்குள் மறைத்திருக்கிறோம். அப்புறம் கிறிஸ்துவுடன் உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கின்றோம். அப்புறமா பரலோகத்தில் ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் பயத்தின் ஆவியை தராமல் என்ன ஆவியை கொடுத்திருக்காரு? அன்பு தெளிந்த புத்தி. அன்பு தெளிந்த புத்தி. ஓகே, இப்போ இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். 11வது பாயிண்ட் என்னதுன்னாக்கா, போன வாரங்கள்ல 10 பாயிண்ட் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் பார்க்கணும். நம்முடைய கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அதிகாரப்பூர்வமான நிலை என்ன, நம்மளுடைய பொசிஷன், கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுடைய பொசிஷன் என்னன்றதை பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கிறார்? தேவன் நம்மள அழைச்சிருக்கிறார், நம்ம அழைச்சிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அவ யாரெல்லாம் அழைச்சிருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது, யார் அவர் முன் குறிப்பிட்டிருக்கார்களோ, கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்காக அவர் யாரை முன் குறிப்பிட்டார்களோ அவரை அழைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதுக்கு ஒரு அருமையான வசனம் நம்மளை முன் குறிப்பிட்டிருக்காருன்றத பார்க்கும் பொழுது எபேசியர் 1:5 வாசிக்கலாம். தமிழ்ல 1:6 வரும். எபேசியர் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். இப்ப யார் முன் குறித்திருக்கிறாரு?
கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ தேவன் முன் குறித்திருக்கார். தேவன் முன் குறித்திருக்கார் இல்லையா? எதன்படி முன் குறித்திருக்கிறார்? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. நம்மையே அப்படின்றது வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட். யார் மூலமா முன் குறிப்பிட்டார்? இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு சுவீகார புத்திரம் ஆகும்படி. அப்ப நம்ம வந்து we are become the adoption of children by Christ. கிறிஸ்து இயேசு மூலமாக நம்மை தேவன் ஒரு சுவீகார புத்திரர்களாக ஆக்குறாங்க. அதுக்கு நம்ம முன் குறிப்பிட்டிருக்கிறோம். சரிங்களா? ரோமர் 8வது அதிகாரம் 29-30 வாசிக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, இதுக்கு வந்து பாருங்களேன், இந்த 29வது வசனத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள் முதற் பேரனாய் இருக்கும் பொருட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து is the Jesus Christ is the elder brother. elder brother இல்ல, இங்கிலீஷ் எப்படி வருதுன்னாக்கா, we are born on Christ is trying to be conformed to the image of his son. அவருடைய that he might be the firstborn among many brethren. That he might be the firstborn among the many brethren. Okay, elder brother ன்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் பார்ன். அண்ட் தென் நாம வந்து தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்வீகார புத்திரர்களாயிருக்கோம். அப்ப அவர்களை தேவன் எவர்களை முன் குறிப்பிட்டாரோ, முன் அறிந்திருக்கார், ஒரு முன்னாடி ஏற்கனவே அறிந்துட்டார் இல்லைங்களா? அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன் குறிப்பிட்டிருக்கிறார் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் முன் அறிகிறாரு, அதுக்கப்புறமா முன் குறிக்கிறார். whom he foreknew here predestined. சரிங்களா? யார வந்து அவர் ஏற்கனவே முன் அறிந்திருக்கார், அவர்களை முன் குறிப்பிட்டிருக்கார். எவர்களை முன் குறிப்பிட்டாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அவர் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. நீதிமான்களாக ஆக்குறது யாரு? தேவன். நாம நீதிமான்கள் ஆகல, தேவன் அவர்களை நீதிமான்கள் ஆக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதெல்லாமே பாஸ்ட் டென்ஸா இல்லாட்டி ஃபியூச்சர் டென்ஸா? பாஸ்ட். இதெல்லாமே நடந்து முடிஞ்சது இல்லையா? அப்போ நாம எல்லாம் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் இது பண்ணிட்டாரு. அப்போ நாம எந்த தேசத்தினுடைய குடிமக்கள்? நம்ம பரலோகத்தின் குடிமக்கள். அததான் வந்து பவுல் 2 கொரிந்தியர் 5:20 சொல்றாரு பாருங்க. வாசிங்க 5:20. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த ஸ்நானாபதி அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் பதம் வந்து அம்பாசிடர். அம்பாசிடர்ங்கிறவர் யாரு? ஒரு நிமிஷம், அம்பாசிடர் யாரு பத்தி நீங்க என்னெல்லாம் தெரியுமோ அது சொல்லுங்க. ஒரு அம்பாசிடர் ரெப்ரசன்ட் பண்றாரு. யாரு ரெப்ரசன்ட் பண்றாரு? எங்க ரெப்ரசன்ட் பண்றாரு? இப்போ ஒரு கண்ட்ரியோட அம்பாசிடர்னா அந்த கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்றாங்க மத்த இடத்துல, எங்க அவங்க மீட்டிங். இப்போ இந்தியாவுடைய அம்பாசிடர் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு அம்பாசிடர் இருப்பாரு, ரஷ்யாவுக்கு ஒரு அம்பாசிடர் இருப்பாரு, இங்கிலாந்துக்கு ஒரு அம்பாசிடர் இருப்பாரு, ஜப்பானுக்கு ஒரு அம்பாசிடர் இருப்பாரு, சைனாவுக்கு ஒரு அம்பாசிடர் இருப்பாரு.
அவர் வந்து இந்தியாவை அந்த கண்ட்ரில அமெரிக்காவில் ரெப்ரசன்ட் பண்ணுவார். இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைங்களா? அவருக்கான சம்பளம் வந்து யார் கொடுப்பா? அமெரிக்கா கொடுக்குமா இல்ல இந்தியா கொடுக்குமா? இந்தியா தான் கொடுக்கும். இந்தியா தான் கொடுக்கும். அவர் எந்த நாட்டு பிரஜை? அமெரிக்கா பிரஜையா இந்திய பிரஜையா? இந்தியா இந்தியா பிரஜை. அவரு அமெரிக்காவினுடைய சட்ட திட்டங்களுக்குள்ள வருவாரா இல்ல இந்தியாவினுடைய சட்ட திட்டங்களுக்குள்ள வருவாரா? இந்தியாவினுடைய. அப்போ நாம வந்து பரலோக கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கோம்னாக்கா பரலோகத்துக்கு நாம இந்த பூலோகத்துல நாம வந்து என்ன பண்றோம்? ரெப்ரசன்டேட்டிவ் பண்ண பரலோகத்துக்கு நாம வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இந்த உலகத்துல இருக்கோம். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் பரலோகத்தினுடைய அம்பாசிடர் இந்த உலகத்துல. பாருங்க, ஆனபடியால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவனுடைய அம்பாசிடர்ஸ் நம்ம. எப்ப நம்மள அம்பாசிடர்ஸ் ஆக்கினாரு? உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே தான் வச்சிருக்காரு. உலகம் தோற்றத்துக்கு முன்பாக எப்போ அவர் நம்ம முன்குறிப்பித்தாரோ, எப்ப முன்னறிந்தாரோ அப்பவே முன்குறிப்பித்தார். எப்ப முன்குறிப்பித்தாரோ அப்போ நம்மளை அழைத்திருக்கிறார். எப்ப அழைத்தாரோ அப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எப்ப அவர் நம்மளை நீதிமான்கள் ஆக்கப்பட்டாரோ அப்போ நாம மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். அப்போ நாம வந்து இந்த உலகத்துக்கு நாம வந்து ஒரு அம்பாசிடர் தான், ஸ்தானாதிபதி தான். இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நாம இந்த உலக நம்ம கிறிஸ்துவுக்கு ஒரு அம்பாசிடராக இந்த உலகத்துல இருக்கிறோம். நாம இந்த உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவரு என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதை நாம இந்த உலகத்துல ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறோம். அதை எடுத்து சொல்றோம். அதான் வந்து எங்களை கொண்டு புத்தி சொல்வது போல தேவன் எங்களை கொண்டு புத்தி சொல்வது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்நானாதிபதிகளா இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னா. சரிங்களா? அப்போ வந்து நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம்னாக்கா முன்குறிப்பிட்டப்போ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? இதுல இன்னும் ஒரே ஒரு இதை பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ஒரு தாட். ஸ்தானாதிபதிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மெயினா எதுக்காக அந்த எம்பசைஸ் இங்க கொண்டு வர்றோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே எபேசியர்ல இவ்வளவு நாள் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதுலயே வந்து எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல வருதுன்றத பிரதர் மாத்தி மாத்தி ஒவ்வொரு வசனத்துல கேட்கும் போதும் கேட்கிறாரு. இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கா என்ன டென்ஸ்ல இருக்குன்னு. பாடி ஆஃப் கிரைஸ்ட பத்தி வரும்போது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மகிமை அடையிறது கூட லிட்டில் ஃபிளாக்கு சில வசனங்கள் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அது பார்த்தோம்னா ஃபியூச்சர்ல அவர் 2ஆம் வருகையில அவங்க மகிமை அடைய போறாங்க. ஆனா பொசிஷனலி பாடி ஆஃப் கிரைஸ்ட் வந்து பிதாவினுடைய வலது பாசத்துல வீட்டிருக்கோம், கிறிஸ்துக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம வந்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம், மகிமை படுத்தப்பட்டு இருக்கிறோம். எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். நம்ம வந்து எங்க இப்ப பொசிஷனலி எங்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட்டஸ் பொசிஷன், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா நம்ம வந்து பரலோகத்துல இயேசு கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது தான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ். அவர் இருக்கிற இடத்துல அவரோட கூட உட்காரவும் வைத்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. அப்போ பொசிஷனலா நம்ம அந்த இதுதான் வந்து இந்த அம்பாசிடரோட லிங்க் பண்றது. ஏன்னா அம்பாசிடர்ன்றவர் வந்து இப்ப அமெரிக்காவுடைய தமிழ்ல இன்னைக்கு டேட்ல சொல்லணும்னா அம்பாசிடருக்கான வார்த்தை தூதுவர்ன்றாங்க. தூதரகம், அதுல இருக்கவர் தூதுவர். ஸோ அந்த தூதரகம்ன்றது தான் வந்து இந்த எம்பசின்ற மாதிரி. அதுலதான் வந்து அந்த வேற கண்ட்ரிக்காரர் இங்க உள்ள இருப்பாரு. அப்போ அம்பாசிடர் அப்படின்னும் போது பைபிள்ல நம்மள அம்பாசிடர்னு சொல்லும் போது நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குன்னு சொல்லும் போது நம்ம பொசிஷனலா அங்கதான் இருக்கிறோம். நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ், நம்மளுடைய போக்கு, இந்த வரவு செலவு, மற்ற எல்லா காரியங்களும் வந்து பரலோகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த பூமியில எனக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நம்ம பிளேஸ்மெண்ட் தான் இங்க இப்போ கரண்டா நம்ம இங்க உள்ள இருக்கிறோம். என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, நான் எந்த நாட்டை சேர்ந்தவனோ அந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இன்னொரு நாட்டுல இருக்கவர் தான் வந்து ஸ்தானாதிபதி, இல்லைன்னா தூதுவர்ன்றது அம்பாசிடர்.
அப்போ நம்ம வந்து இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பரலோகத்துல குடியிருப்பு நமக்கு இருக்கும்போது எல்லாமே பொசிஷனலி நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து பரலோகத்துக்குரியது. நம்மளுடைய எல்லா இன்கம் சோர்ஸ், அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நமக்கு என்ன இன்கம் சோர்ஸ் வருதோ அது வந்து ஒரு மனுஷன் கொடுக்கறது இல்ல, எப்படி வந்தாலும் அது சோர்ஸ் வந்து தேவன்ட்டு இருந்து வருதுன்னு. ஏன்னா வி பிலாங் டு தட் கண்ட்ரி ஹெவன்லி. மேலானவைகளை நாடுகள்னு அன்னைக்கு கொலோசியர் 1:3 பார்த்தோம், 3:4 ஸோ அப்ப எல்லா இதுவுமே வந்து நமக்கு மேல இருந்து வருது அப்படின்னும் போது, இந்த பூமியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூமிக்கு நம்ம ஒரு அம்பாசிடர், ஒரு தூதுவரா இருக்கும், தானாதிபதியா. ஸோ அதனாலதான் நம்ம இதை வந்து சொல்லும் போது எல்லாமே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளுடைய குடியிருப்பு வந்து ஏற்கனவே பாஸ்ட்ல அங்கதான் இருக்கு. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளை டிஸ்டைன் பண்ணி ப்ரீ டிஸ்டைன்றது முன்னாடியே குறிச்சு வைக்கிறது. முன்னாடியே குறிச்சு வச்சிருக்கிறது என்னன்னு வச்சிருக்காருன்னா, பரலோகத்து குடியிருப்புல நம்மளை குறிச்சு வச்சிட்டாரு. பிரசண்டா நம்ம இருக்கிறது தான் இங்க இருக்கே தவிர, நம்மளுடைய இதுக்கு முன்னாடியினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய குடியிருப்பே அங்கதான் இருக்கு. அப்ப பாஸ்ட்ல நம்ம அங்கதான் இருக்கிற மாதிரி கணக்கு. நம்மளுடைய எல்லாமே அங்கிருந்தான் வருது. நம்ம இப்ப ஆக்டிவா இந்த இடத்துல சும்மா இருக்கிறோம் பூமியில as a representation of the heavenly kingdom. இதுதான் வந்து இந்த அம்பாசிடர் பத்தி ஒரு இன்னும் அந்த ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் சொன்னீங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ. இப்ப நம்ம வந்து யார் அழைக்கப்பட்டார்கள்ன்றதை பார்த்தோம். அடுத்தது நம்ம எப்போ அழைக்கப்பட்டோம்ன்றது பார்க்கிறோம். அது வந்து உலகம் தோற்றத்துக்கு முன்பாக நம்ம அழைக்கப்பட்டோம் அப்படின்றத வந்து 2 வசனங்களை பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஒண்ணு வந்து எபேசியர் 1:4 இல்லைங்களா? 1:4 வாசிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்த உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்பு நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? 2 தீமோத்தேயு 1:9 வாசிக்கிறோம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இதுல வந்து நிறைய விஷயங்கள் இதுல லோடட் ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. முதல்ல பாருங்களேன், அதாவது இப்போ வந்து நாம இன்னைக்கு படிக்கிற சப்ஜெக்டின் படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அருளப்பட்ட கிருபையின்படி நம்முடைய ரட்சிப்பின் பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் அப்படின்னு. எப்ப அழைத்தார்? ஆதி காலம் முதல். யார் மூலயமாக? கிறிஸ்துக்கள் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பினா கிருபையினாலே நம்ம அழைத்திருக்காருன்னு. அது 2வது பாகம். இதுல முதல் பாகத்துல பாருங்க, அவர் வந்து நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நம்மளுடைய கிரியைகள் என்னெல்லாம் இருக்கலாம்? விசுவாசிக்கிறது, ஞானஸ்தானம் எடுக்கிறது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றது, ஒப்பு கொடுக்கிறது, ஆல்டர் காலுக்கு போறது, முட்டிட்டு ஒப்பு கொடுக்கிறது, விசுவாச அறிக்கை செய்யறது, இதெல்லாம் நம்மளுடைய கிரியைகள் இல்லையா? 2 தீமோத்தேயு 1:9 என்ன சொல்றது? அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதிகால முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிரியையின்படியே நம்மை ரட்சித்து. பாருங்க, யாரு ரட்சிப்பு கொடுக்கிறார்? அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். எதன்படி கொடுக்கிறாரு? அவர் தீர்மானத்தின்படி, நம்மளுடைய கிரியைகளின்படி ரட்சிக்கலாம். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா சபை வந்து இந்த டீச்சிங்க கொடுக்க மாட்டேன், தலைகீழ மாத்திட்டாங்க. ரொம்ப முக்கியமான காரியம் இது. பாருங்க, அவர் நம்முடைய கிரியைகளின்படி, நாம செய்கிற கிரியைகள், விசுவாசிக்கிறது, விசுவாச அறிக்கை, அப்புறமா எந்திரிச்சு போய் முட்டி போட்டு நம்ம ஒப்பு கொடுக்கிறது, ஞானஸ்தானம் எடுக்கிறது, இது எதுவுமே இல்லை. நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி. எப்ப தீர்மானிச்சாரு? ஆதி முதற்கொண்டு, உலகம் தோற்றத்துக்கு முன்பாக தீர்மானித்தார் இல்லைங்களா?
தீர்மானத்தின்படி ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கான். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. சரி, அப்போ எப்ப நம்ம அழைத்திருக்கிறார்? உலக தோற்றத்துக்கு முன்பாக. சரிங்களா? எப்படி அழைத்திருக்கிறார்? ஒரே செகண்ட் பிரதர். உலக தோற்றத்துக்கு முன்பாக போது இங்கிலீஷ்ல வந்து கரெக்டா பிஃபோர் த வேர்ல்டு பிகன் அப்படின்னு இருக்கு. சோ அது வந்து நம்ம அடுத்து வர கிளாஸுகள்ல பார்க்கும்போது நம்ம அந்த உலகம்ன்றதே என்னன்னு பார்ப்போம், பிஃபோர் த வேர்ல்டு பிகன்றத. ஆனா இப்போதைக்கு வந்து இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா பிஃபோர் த வேர்ல்டு பிகன் இருக்கு. அது கூட ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு தெளிவா இருக்கு. தமிழ்ல ஆதிகாலம் முதல் இருக்கு. ஆதிகாலம் முதல்னா அந்த பிகினிங் போது ஆரம்பிச்சதுல இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வந்துருது முதல். சோ அதனுடைய வேல்யூவேஷன் வெயிட்டேஜ் வந்து தமிழ்ல சரியான வார்த்தை கிடையாது. ஆதி காலம் முதல் அப்படின்னும் போது தமிழ்ல எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா உலக தோற்றத்திற்கு முன்பதாக. அந்த உலகம்ன்ற வேர்டை வந்து நம்ம அடுத்த 2-3 வாரத்துக்குள்ள நம்ம படிப்போம் அந்த உலகம்னா என்னன்னு யோன்ஸ் படிக்கும் போது. ஆனா உலகம்னே வச்சா கூட உலகம் தோன்றுவதற்கு முன்னால்ன்றதுதான் சரியான மொழிபெயர்ப்பு அந்த கிரேக்கத்துல இருக்கிறதுக்கு. ஆனா தமிழ்ல ஆதி காலம் முதல்னும் போது ஏதோ பழங்காலத்திலேயே முன்னாடியே அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துட்டு எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடின்றதுதான் அந்த கரெக்டான வார்த்தம். அதனால தமிழ்ல நம்ம ஆதி காலம் முதல்னு பார்த்த உடனே இது ஃப்ரம் த ஆதி காலம் முதல்ல கரெக்டா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஃப்ரம் த பிகினிங் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆரம்பத்துல இருந்து ஆதி காலம் முதல்னு அப்படி கிடையாது. உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே அப்படின்ற மாதிரி அந்த பிஃபோர்ன்ற வார்த்தை இதுல இல்லை தமிழ்ல வரும்போது மொழிபெயர்ப்புல. அதனால நம்ம தமிழ் வச்சு பார்க்கும்போது இந்த இதுல நான் ஸ்லைட்ல போடும்போது இங்கிலீஷ்ல சேர்த்து போட்டிருக்கனால அதுலயும் பார்த்துக்கலாம். ஆனா ஆதி காலம் முதல்னு வரக்கூடிய வார்த்தை வந்து உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே அப்படின்னும் போது நமக்கு இன்னும் அதனுடைய ஆழமான அர்த்தம் புரியறதுக்கு வசதியா இருக்கும். ஏன் பிரதர்? ஆனா ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த வேர்ல்டுன்ற அந்த ஒரு பதமும் இருக்கு ஆங்கிலத்துல. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த வேர்ல்டுன்றவருக்கு பிஃபோர் த வேர்ல்டு பிகன்ற பதமும் இருக்கு. அது ரெண்டுமே எதிர்மறையான பொருள். மேத்யூ 25ல இருக்கும். மேத்யூ 25ல கிட்டத்தட்ட 30 கிட்ட வரும் அது. ஆமா. அந்த செம்மறியாடுகளையும் 34 மத்தேயு 25:34 ஒரு தடவை அதை வாசிச்சிடலாம். ஒரு தடவை வாசிச்சிடலாம். சோ வித்தியாசம் புரியும். மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல்ங்கிறது வந்து ஆதிகாலம் முதல் கொண்டுன்னு சொல்லலாம். பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் உலகம் தோன்றதுக்கு முன்னாடி. சரிங்களா? இது வந்து உலகம் தோன்றதுல இருந்து ஃபவுண்டேஷன்ல இருந்து அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். பிஃபோர்னும் போது அதுக்கும் முன்னாடின்றது டைம் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் மாறுது ரெண்டுத்துக்கும். இன்னைக்கு வந்து யார் அழைக்கப்பட்டவர்கள் போது யாரை முன்னறிந்தார்களோ அவர்களை அழைத்தாருன்னு பார்த்தோம். எப்போ அழைக்கப்பட்டார்கள்? உலகம் தோற்றத்துக்கு முன்பாக அழைக்கப்பட்டார்கள் பார்த்தோம். மூணாவது வந்து நாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதை பார்க்கணும். ஏன்னாக்கா தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பு வந்து எப்படின்றத பார்க்கணும். அதுக்கான வசனம் வந்து எபேசியர் 1:5. இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல வந்து 1:6 தமிழ்ல 1:6. தம்முடைய சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தம்முடைய சித்தத்தின்படி அவர் எப்படி அழைச்சார்னா அக்கார்டிங் டு த குட் பிளஷர் ஆஃப் காட்ஸ் வில். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம அழைச்சிருக்கலாம். நம்மளுடைய சித்தத்தின்படி இல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி தான் நம்ம அழைச்சிருக்கலாம். அப்போ யாரெல்லாம் அழைக்கணும் அப்படின்றது அவர் தீர்மானிக்கிறார். யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்ன்றது அவர் தீர்மானிக்கிறார். அப்ப அந்த காரியத்துல நம்மளுடைய பங்கு என்ன? ரட்சிப்புல நம்மளுடைய பங்கு என்ன? எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்லை. இதுல பார்த்தோம் அவர் தான் வந்து எல்லாமே பண்றாருன்னு சொல்லி இல்லைங்களா? ரெண்டாவது
தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி. அவருடைய சித்தம் ஒண்ணு, அவர் தீர்மானிக்கிறது ஒண்ணு. அது வந்து எபேசியர் 1:12 வாசிக்கலாம். நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். முதல்ல பார்த்தோம் அவருடைய சித்தத்தின்படி. இப்ப பாருங்க அவருடைய தீர்மானத்தின்படி. தீர்மானத்தின்படினா அக்கார்டிங் டு த பர்பஸ் ஆஃப் ஹிம். தேவனுடைய பர்பஸ், அவருக்கு என்ன ஒரு பர்பஸ் இருக்கு, அவருக்கு என்ன தேவை இருக்கு, அவருக்கு என்ன மனசுல தீர்மானித்திருக்காரோ அதன்படி நம்மளுக்கு முன்குறித்திருக்கார். சரிங்களா? அப்போ எல்லாமே தேவன் தன்னுடைய மகிமைக்காக வேண்டி செய்யறாரு. அவர் நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுக்கு முன்குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து அவரை நடப்பிக்கிறாரு. நடப்பிக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, அக்கார்டிங் டு த பர்பஸ், அவருடைய தீர்மானத்தின்படி. அவருக்கு என்ன பர்பஸ் இருக்கோ அதன்படி அவர் பண்றாரு. சரிங்களா? அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நாம விட்டு கொடுத்து முரண்டு பிடிக்காம போகணும். ஒரு சின்ன குழந்தைய ஒரு தாய் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கடத்தெருவுல. அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு பொம்மை கிம்மை பார்த்துட்டு கையை உதறிட்டு அதுக்கிட்ட ஓடுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா கீழ்ப்படிஞ்சு அம்மாவை கையை பிடிச்சுக்கிட்டே வழி நடத்திட்டு போனாக்கா அம்மா எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டோ அந்த பிள்ளைக்கு கெடுதல் வராதபடி பாதுகாத்து வருவாங்க. இது கையை உதறிட்டு ஏதோ பொம்மை இருக்கு இல்லாட்டி முட்டாய் இருக்குன்னு பார்த்து போகும்போது மோட்டர் சைக்கிள் வந்து இடிச்சிடும், ஏதோ இதுவாகும் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்னன்னாக்கா நாம கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த காரியங்களை வந்து நம்மளுடைய சிந்தனைகள் மாறுபடாம அது போக வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. ஏன்னாக்கா அவருடைய பர்பஸுக்காக வேண்டி நாம வந்து முன்குறிப்பிட்டிருக்கிறோம். சரிங்களா? நம்மளுடைய சொந்த விருப்பத்தினால் அல்ல, செயல்களினால் அல்ல, உண்மையில் கிறிஸ்துவில் தேவன் நம்முடைய இந்த உறவில் இணைந்த போது நாம எங்க இருக்கோம்? இவரெல்லாம் முன்குறிப்பிட்டார் இல்லைங்களா? நாம அப்போ இல்லவே இல்லை, சரீரபூர்வமாவும் நம்ம இல்லவே இல்லை. ஆனா அப்பவே கிறிஸ்துவுக்குள் நம்ம தெரிந்தெடுத்தார். அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். we are in Christ இல்லைங்களா? புரியுதுங்களா? இது புரியுதுங்களா? இன்னும் ஒரு தடவை சொல்றேன். நீங்க இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். how we are in Christ. நம்ம ஓகே, யார் அழைக்கப்பட்டிருக்கோம், how we are called, அந்த இது ஃபுல்லாவா? ஓகே, இல்ல இது not by our both will or work, we are in Christ. ஓகே ஓகே ஓகே. நமது சொந்த விருப்பத்தினாலோ அல்லது செயல்களினாலோ அல்ல. ஸோ இப்ப நம்ம முன்னாடி பார்த்த வசனங்கள் எல்லாமே வந்து எதை மீன் பண்ணிட்டுனா, இதுக்கு முன்னாடி 2 தீமோத்தேயு 1:9 பார்க்கும்போது தம்முடைய தீர்மானத்தின்படியே, எப்போ நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு கிருபை அளித்து நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் அப்படின்ட்டு தெளிவா இருக்கு. அப்போ இந்த முதல் பார்ட்லயே வந்து நம்மளுடைய பங்கு எதுவுமே கிடையாது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 2 தீமோத்தேயு 1:9 வந்து அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் போது நம்மளுடைய பார்ட் அங்கேயே கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு சரி அப்ப எப்படி ரட்சிக்கப்படுறோம்? தம்முடைய தீர்மானத்தின்படியும் உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசாரிப்பினாலே அழைத்தார். ஸோ இந்த வசனமா இருக்கட்டும், நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு வசனமுமே அதை கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நம்ம டிஃபைன் பண்ணிட்டு வரும்போது, அடுத்தது எபேசியர் 1:6 பார்த்தோம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே. அப்ப நான் ரட்சிக்கப்படணும், நான் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு நான் ஆண்டவரோட பக்கமே வரமாட்டேன்னு முறைச்சிக்கிட்டு ஓடுறதோ, இல்லை நான் வாலண்டியரா வந்து நான் ரட்சிக்கப்பட போறேன்றதோ என்னுடைய சித்தம் அங்க பங்குலே கிடையாது. யார் ரட்சிக்கப்படுவாங்கன்னா தம்முடைய போது தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை எப்படி ரட்சிக்க வச்சிருக்காரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுதர வந்து முன்குறித்திருக்காரு. அப்ப இதுவும் வந்து ஒருத்தரை ப்ரீடிஸ்டைன் பண்ணியிருக்கிறதும் ஒருத்தரை ரட்சிக்கப்பட வைக்கிறதும் அவருடைய தீர்மானத்தின்படியும் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் நடக்குது. இப்ப கடைசியா பார்த்த வசனம் வந்து எபேசியர் 1:12 பார்த்தோம்,
தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக. சரி, ஆலோசனைனா வந்து கவுன்சில் பண்றது, ஒரு ஆலோசனை கொடுக்கறது. யாருடைய ஆலோசனைப்படி? தமதுன்றது யாரு? தேவன். தேவன் அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக. அப்ப யாருக்கிட்டே அவர் ஆலோசனை கேட்டு இவங்களை எடுக்கலாமா, இவங்களை செலக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு இல்ல. தேவன் அவருடைய சொந்த சித்தத்தின்படி அவரே அவருக்கு ஆலோசனையாக அவருடைய கவுன்சிலிங், அவருடைய இதுலயே வந்து முடிவு பண்ணி, எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைக்குன்னா எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி. சோ அப்ப என்னெல்லாம் நடக்குதோ எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது யாரு? என்னது? அவருடைய தீர்மானம். ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதோ அது தேவனுடைய டிசிஷன்ல தான் நடக்குது. அவருடைய டிசிஷன் மட்டும் இல்ல, அது வந்து அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக அவரே அவருடைய சித்தத்துல, அவருடைய விருப்பத்துல, சித்தம்ன்றது வில், அவருடைய வில்லுல அவரே கவுன்சில் பண்ணி அதை வந்து பர்ஃபெக்டா நடத்துறாரு. அவருடைய தீர்மானத்தின்படியே நடக்கிறதுல நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, அப்ப நம்ம முன்குறிக்கப்பட்டது எப்படின்னா, என்னுடைய முயற்சியோ இல்லை நான் நல்லவன் கெட்டவன் எதுவுமே கிடையாது, ஏன்னா நான் பிறக்கவே இல்லை. நாங்க அப்பயே வந்து அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாத்தையும் நடைபெற்ற தேவன் நம்மளை முன்குறித்து கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திராகும்படி முன்குறித்துக் கொள்ளப்பட்டது. சோ அப்ப எல்லாமே வந்து மனுஷனுடைய செய்கையிலயோ அவனுடைய கிரியையிலயோ நற்கிரியையிலயோ எதுலையுமே இல்லாம எல்லாமே அவருடைய சித்தம், அவருடைய பர்பஸ், அவருடைய தீர்மானத்தின்படி எல்லாமே நடக்குது. சோ அததான் வந்து நம்ம இங்க ஃபைனலா இந்த நோட் பார்க்கும்போது, நமது சொந்த விருப்பத்தினாலோ, ஏன்னா எனக்கு நான் ரட்சிக்கப்படணும்னு நினைச்சோ இல்ல நான் வந்து ஆண்டவர் என்னை தெரிந்து முன்குறித்து வச்சார்னா நான் எவ்வளவு தூரம் ஓடினாலும் வேண்டான்னு சொல்லிட்டு ஓடினாலும் அது நடக்க போதில்லை. அப்ப நமது சொந்த விருப்பத்தினாலோ அல்லது செயல்களினாலோ நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா நல்லா ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்துடலாமா, இல்ல ஆண்டவர் நம்மளை ரட்சித்துருவாரா அப்படின்னு கிடையாது. இல்ல இந்த செயல் செய்யறதுனால ஆண்டவர் நம்மளை விட்டுறாரு அப்படின்றது கிடையாது. முன்குறிப்புக்கும் நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கும் நம்மளுடைய செயல்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதான் வந்து நமது சொந்த விருப்பத்தினாலோ அல்லது செயல்களினாலோ அல்ல. உண்மையில சொல்லப்போனா என்னது? கிறிஸ்துவில் தேவன் நம்முடன் இந்த உறவுன்னு போது என்ன உறவுனா கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா? நம்ம கிறிஸ்துவுக்குள் தேவனோடு மறைக்கப்பட்டிருக்கோம், கிறிஸ்துவனுடைய நீதி நம் மீது வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டது. எல்லாத்துலயும் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான வார்த்தைனா கிறிஸ்துவுக்குள் வருது. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா ஆதாமுக்குள் எல்லோரும் கெட்டு போயிருந்தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஆதாமு மூலமா எல்லோருக்கும் மரணம் வந்தது. அப்ப ஆதாமுக்குள்னு ஒரு இது வருது, கிறிஸ்துவுக்குள்னு ஒரு வருது. இப்ப இந்த கிறிஸ்துவுக்குள்ன்றது வந்து இந்த செலக்ஷன் வந்து ஆதாமுக்குள் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. உண்மையில சொல்ல போனா இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படின்றது, கிறிஸ்துவில்ன்றது வந்து என்ன நடந்துட்டுன்னா தேவன் நம்முடன் இந்த உறவில் இணைந்தது. எது? கிறிஸ்துவுக்குள் மூலமா கிறிஸ்துவுக்குள்ள வச்சு நம்மள தேவன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வராரு. இந்த ரிலேஷன்ஷிப்ல வரும்போது நம்ம யாரும் இந்த பிறக்கவே இல்லை. ஏன்? இந்த பூமியே உருவாகல இன்னும். அதுதான் வசனம் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் நமக்கு இதெல்லாத்தையும் பண்ணிட்டார். ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டார், கிறிஸ்துவுக்குள்ள வச்சு கிறிஸ்துவின் மூலமா ஒரு உறவுக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டாரு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டாரு, ஒரு பொசிஷன்ல வச்சிருக்காரு. எல்லாமே வந்து அவருடைய சித்தத்தின் அடிப்படையில, அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில, அது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில அவர் செஞ்சிருக்காரு. அவர் இதெல்லாம் செஞ்சு வைக்கும் போது ஒரு ஆதாம் கூட பிறக்கல அந்த டைம்ல. அப்போ இந்த கிருபையின் காலத்துல ஏற்ற நேரத்தில் இதை வெளிப்படுத்தினட்டுன்னு பவுலுக்கு சொல்லும் போது, அந்த ஏற்ற நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு வரக்கூடிய இந்த ஒரு குரூப்பை தன்னுடைய சொந்த சரீரம் கிறிஸ்துவுக்குள்ளாய் தெரிந்து கொள்ளும் போது இதுல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அப்போ லிட்டரலா அங்க இல்ல, பிறக்கவும் இல்லை, ஆளே கிடையாது. இது புரியுதா உங்களுக்கு? நம்ம யாருமே ஒரு மனிதன் கூட இல்லாதப்ப பூமியே சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் ஒரு தீர்மானத்தை வச்சு இந்த நேரத்துல இந்த இடத்துல இப்ப பிறக்கிற ஒரு ஆள் எனக்கு இதுல சபையில இருக்கணும்னு சொல்லிட்டு முன்குறித்து வச்சிருக்காரு. அது எப்படி முன்குறித்து வச்சா? இப்ப எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது, அப்போஸ்தலர்ல 17வது அதிகாரம். அது ஒரு வசனத்தை மட்டும் இதோட சேர்த்து பார்த்தல டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அப்போஸ்தலர் 17ல 26 நம்மள முன்குறித்து இந்த டைம்ல இந்த இடத்துல பறக்க வைக்கணும்னு நினைச்சனால இது வசனம் ஞாபகம் வந்துச்சு. படிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி
பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பையும் எல்லைகளையும் தீர்மானிச்சிருக்கிறார். இந்த வசனத்துல இருந்து என்ன புரியுது? ஆக்சுவலா நம்ம எங்க பிறக்கணும், எங்க வாழணும், எல்லாத்தையுமே ஆண்டவர் எந்த ஊர்ல எந்த காலத்துல, இப்ப நான் வந்து இந்த வருஷம் பிறக்கணும், இந்த ஊர்ல இந்த பேரண்ட்டுக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப முன் குறித்திருக்காரு? எல்லாவற்றுக்கும் முன்னாடி மனுஷ சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் நிலைகளையும் குறித்திருக்கிறார். அப்போ ஏற்கனவே எல்லாமே ப்ரீ டிஸ்டைன். நான் இந்த வருஷத்துல இந்த இடத்துல இந்த ஊர்ல இப்படி இந்த இடத்துல பிறக்கணும்ன்றது முன்னாடியே தேவன் நிர்ணயித்து வச்சது. ஏதோ தற்செயலா பிறந்துடல ஒருத்தரும். அப்ப இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே வந்து இது வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்றது. ஏன்னா பொதுவாகவே வந்து யார் பிறக்கிறாங்களோ இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே தேவனால முன்குறிக்கப்பட்டு அந்த பிறக்கிறவங்க எந்த இடத்துல எப்படி வரணும்னு. அப்போ நம்ம இல்லாத ஒரு டைம்லயே தேவன் எல்லாவற்றையும் நிர்ணயித்து வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம வரும்போது நம்ம அந்த இடத்துல பங்குலயே கிடையாது. அப்ப நம்மளே இல்லாம இந்த டைம்ல இப்படி ஒருத்தர் பிறப்பாரு, அவரு பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல வரணும்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் நம்மளை முன்குறித்து வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் புரியும் போது நம்ம இல்லாதப்பயே தேவன் இவ்வளவு ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காரு. இப்ப நம்ம செய்கிற செய்கையோ இல்ல எதுவுமே வந்து தேவனுடைய சித்தத்தை மாற்ற போறது இல்லை. எல்லாமே தேவனுடைய பர்ஃபெக்ட் வில்ல தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த முன்னாடி உள்ள வசனத்தை பார்த்தோம் இல்லையா? அக்கார்டிங் டு குட் பிளஷர் சொல்லிட்டு அவருடைய தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே ஒவ்வொன்றும் வந்து அதே மாதிரி தமது ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. ஸோ இதை வந்து நம்ம மாற்ற முடியாது, அதுல நம்ம பங்கும் கிடையாது. நம்மளுடைய ரட்சிப்பு வந்து தேவன் ப்ரீ டிஸ்டைன் முன் குறித்து வச்சு கிறிஸ்துவுக்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்காரு. அதுதான் இவ்வளவு நேரமா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றது. யார கூப்பிட்டு இருக்காரு, யார முன்குறித்தாருன்றத. புரியுதா இது? புரியுது பிரதர். இப்ப நம்ம வந்து அந்தந்த இடத்துல நம்ம அம்பாசிடர்ஸா இருக்கிறோம் இல்ல? அந்தந்த இடத்துல இல்ல, இந்த பூமின்றது மொத்தமா அம்பாசிடர்ஸ்னும் போது ரெண்டே இடம் தான் இப்ப இருக்கிறது. ஒண்ணு நம்ம உலக பிரகாரமா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு கண்ட்ரில மாத்தி மாத்தி அம்பாசிடர் இருக்காங்க. இப்ப நம்ம எடுத்தோம்னா பரலோகம் பூலோகம் இல்ல, நம்ம வந்து எந்த ஸ்டேட்ல வேணா இருக்கலாம். அதுல வந்து நம்ம அப்படி கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம செய்யறோம், சிலர் இருக்கிற இடத்த விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போய் செய்யறாங்க. அது இது கிடையாது. கான்செப்ட் என்னன்னா பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. நம்ம எங்க இருக்கோம்? பூலோகத்துல இருக்கோம், இந்த பூமியில இருக்கோம். இந்த பூமியில அமெரிக்கால இருந்தாலும் நான் வந்து ஹெவன்லி டெஸ்டினேஷன்ல நான் உள்ள அம்பாசிடர் தான். நான் அமெரிக்கால இருந்தாலும் சரி, இந்தியால இருந்தாலும் சரி, அண்ணா நகர் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரே கவுண்ட் பூமி. இந்த பூமியில நான் வந்து தேவனுடைய பிரதிநிதியா அம்பாசிடரா இந்த பூமியில இருக்கேன். ஏன்னா ரெண்டே இடம் தான், ஒண்ணு பூமி, இன்னொன்னு பரலோகம். இப்ப பரலோகத்தினுடைய அம்பாசிடர் நான் இங்க பூமியில வந்து அவருடைய வேலைகளுக்காக நான் பார்த்துக்கிட்டு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறேன். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் போலாமா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா இது வரைக்கும் வந்ததுல? நாம எப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்? உலக தோற்றத்துக்கு நம்ம எப்படி கிறிஸ்துக்குள் இருக்கிறோம்? அந்த நேரத்துல தான் நம்ம இல்லவே இல்லையே. இந்த இதை விளக்குறதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு பார்க்கலாம். சரிங்களா? எபிரேயர் 7:9-10 வாசிங்க. அதுக்கு முன்னாடி பாயிண்ட் அப்புறம் வரீங்களா பிரதர்? ஃபர்ஸ்ட் இத சொல்லிட்டு இது ஓகே தென் அதுக்கு நம்ம டிஸ்ப்ளே காட் 7:9-10 எபிரேயர் 7வது அதிகாரத்துல 9-10 வசனம். அன்றியும் மெல்கிசதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம்.
இந்த இன்சிடென்ட் வந்து எபிரேயருக்கு எழுதின இதுல அவர் எதை குறிச்சு சொல்றாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆதியாகமத்துல வரும் எந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம வந்து போயிட்டு ஆதியாகமம் 14 18 19 வாசிக்கலாம். 18 19 20 3 வருஷம் 18ல இருந்து 20 வாசம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து தசம பாகம் என்ற ஒரு கான்செப்டே வந்து லா படி எப்போ வந்தது அப்படின்னாக்கா யாத்ராகமத்துலதான் வரும். சரிங்களா? இப்போ வந்து யாருக்கு தசம பாகம் கொடுக்கணும்? இஸ்ரவேல் மக்கள் யாருக்கு தசம பாகம் கொடுக்கணும்? லேவியர். லேவியர் வந்து யாருக்கு தசம பாகம் கொடுக்கணும்னாக்கா ஆரோனின் ஆசாரியர்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ ஜனங்கள் எல்லாமே வந்து தசம பாகம் யாருக்கு கொடுக்கணும்? லேவியருக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? ஆனா இப்போ வந்து ஆபிரகாமுக்குள்ள லேவியர் இருந்தான் இல்லைங்களா? அததான் அவர் சொல்றாரு. நம்ம முந்த வசனத்துல எபிரேயர் 9:10 வாசிங்க. எபிரேயர் 9:10 7வது அதிகாரத்துல 9:10. தசம பாகம் அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் இல்லையா? தசம பாகம் வாங்குறவர் யாரு? லேவி இல்லையா? அப்ப லேவி எங்க இருந்தாரு? லேவி வந்து மெல்கிசேதேக்கோட லாயன்ஸ்ல இருந்தாரு. ஆபிரகாமினுடைய ஆபிரகாம் வந்து தசம பாகம் கொடுக்கிறார். அப்போ லேவி வந்து லேவி வந்து ஆபிரகாமுக்கு என்ன வேணும்? பேரனா இல்ல என்னது? மகனா பேரனா இல்ல கொள்ளு பேரன். எப்படின்னாக்கா ஆபிரகாமினுடைய மகன் வந்து ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகன் வந்து யாரு? யாக்கோபு. யாக்கோபுடைய மகன் தான் 12 கோத்திரத்துல ஒரு லேவி இல்லைங்களா? அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, லேவி. அப்ப லேவி வந்து கொள்ளு பேரன். அந்த இடத்துல வேதம் என்ன சொல்றது? லேவி எங்க இருந்தா? லேவியானவன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற லேவி ஆபிரகாமின் மூலமா தசமபாகத்தை கொடுத்தான் அப்படிங்கிறது. தசமபாகத்தை லேவி யாருக்கு கொடுத்தா? மெல்கிசேதேக்கு. ஆபிரகாம் மூலமா மெல்கிசேதேக்கு கொடுத்துட்டான். புரியுதுங்களா? அப்ப அந்த அறையில் இருந்தான் அப்படின்னாக்கா இடுப்புல இருந்தான் அப்படின்னு. இப்ப எனக்கு உடனே ஒரு டவுட். இப்ப பாருங்க, தசம பாகம் லேவிக்கு தானே வாங்கணும். அப்ப வந்து ஏன் ஆபிரகாம் வந்து அவருக்கு கொடுக்கிறாரு? கொடுக்கிறாரு இல்லையா? அதுதான் வந்து அப்போ மெல்கிசேதேக் யாரு? எதுக்காக வேண்டி ஒரு தசம பாகத்தை கொடுக்கிறாரு? அப்ப அந்த ஸ்டோரியை போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னாக்கா லாத்த வந்து இந்த 5 ராஜாக்கள் வந்து புடிச்சிட்டு போயிடறாங்க. லாத் அவனுடைய மனைவி அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் பிடிச்சு போகும்போது ஆபிரகாம் தன்னுடைய படைகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் லாத்த விடுவிச்சு வர்றாரு. அப்ப வந்து விடுவிச்சு வந்த பிற்பாடு என்ன பண்றாரு? அந்த அவருக்கு எடுத்துக்கொண்ட அந்த கொள்ளை பொருள்ல வந்து எல்லாரும் பங்கு போடும் போது ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு ஒண்ணும் வேணாம்,
எனக்கு அவங்களுடைய ஒரு கால் இதுல செருப்புல குக்கிற அந்த இது ஆணி கூட இது முள்ளு கூட வேண்டாம். ஏன்னாக்கா இல்லைனாக்கா அவங்க வந்து சொல்லிடுவாங்க, நான் தான் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சேன்ட்டு, தேவன் தான் என்ன ஆசீர்வதிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு தசம பாகத்தை போயிட்டு யாருக்கு கொடுத்தா மெல்கிசேதேக்கு கொடுக்கணும் இல்லையா? அது அவர் தசம பாகத்தை கொடுக்குறாரு. ஆக்சுவலா அந்த நாட்கள்ல தசம பாகம்ன்றது இன்னும் கோடிஃபை ஆகல. கோடிஃபை அப்படின்னாக்கா லாவாக ஒரு நியாய பிரமாணமாக கொடுக்கப்படவே இல்லை. ஏன்னா ஆபிரகாமுக்கு அப்புறமா நீங்க பாருங்களேன், இவர் வராது, ஈசாக்கு வராது, ஈசாக்கு அப்புறமா யாக்கோப்பு வராது, யாக்கோப்பினுடைய 12 பிள்ளைங்க வந்து பல்கி பெருகி அவங்க என்ன பண்றாங்க, 400 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்து மோசே அவர்களை கூட்டிட்டு வந்து விடுதலை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த கட்டளையை தராது. 9 கிட்டத்தட்ட யாத்ரா 9-10 கிட்ட வரும். இந்த கட்டளைகளை 10 கட்டளைகள் கொடுத்து 613 கட்டளைகள் தராது. அதுல வந்து நீங்க வந்து தசம பாகத்தை லேவிக்கு தரணும். லேவி தசம பாகத்தை ஆரோனின் வழி வந்த அந்த ஆசாரியர்கள் தரணும்ன்றது வந்து ஏறத்தாழ 400 வருஷத்துக்கு கழிச்சு நடக்குது. 400 சில்லற வருஷத்துக்கு கழிச்சு இது நடக்குது. ஆனா இவர் வந்து இப்பவே லேவி வந்து மெல்கிசேதேக்கு தசம பாகத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு எபிரேயர் எழுதின இவர் வந்து தேவனுடைய ஆவியின் மூலமாக எழுதுறாரு. அப்ப இதுல என்ன நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, லேவி வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடியே 400 சில்லற வருஷத்துக்கு முன்னாடியே ஆபிரகாமுடைய லாயன்ஸ்ல இருந்தாரு அப்படின்னாக்கா அவருடைய டிஎன்ஏ இருந்தாரு. பிரதர் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் ஜஸ்ட் சிஸ்டர் கேட்டதுக்கு ஒரு ஆட் ஆன் ஒரு இது ஜஸ்ட் தாட் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஆக்சுவலா லேவி பிரதர் சொன்ன மாதிரி லேவிக்கு கொடுக்க வேண்டியது வந்து சட்டப்பூர்வமா இஸ்ரேவேலுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கொள்ளு பேரன்னும் போது நியர்லி 4வது தலைமுறை வந்துருது. ஸோ அப்பதான் வந்து மோசே மூலமா சட்டமா கொடுக்கப்பட்டுச்சு. பட் அந்த கான்செப்ட் ஆஃப் கிவிங் வந்து இருந்துச்சு, சட்டமா இல்லை. ஆனா இப்ப ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு ஏன் தசம பாகம் கொடுத்தான்? லேவி தான் வாங்கணும் தசம பாகம். அப்படி இருக்கும்போது ஏன் கொடுத்தான் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். அது எனக்கு ஜஸ்ட் இந்த தாட் தோணுச்சு, ஏன் லேவிக்கு கொடுக்கணும் தசம பாகம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஆண்டவரோட வேலையை அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆண்டவரோட வேலையை அவங்க சுதந்திர பாகத்துல அவங்களுக்கு பங்கு கிடையாது. பங்கு. அதனால எல்லாத்துலயும் அவங்களுக்கு தசம பாகம் கொடுக்கணும்ன்றது அந்த காலத்துல வச்சிருப்பாங்க. ஓகே, இப்ப அடுத்த கேள்வி, இப்ப லேவிக்கு வந்து எதனால இதை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பங்கு இல்ல, அவங்க ஆசாரிய ஊழியத்தை செய்யறாங்க, அவங்க வந்து நார்மல் வேலைஸ் இல்ல, அதனால இவங்க கொடுக்குறாங்க. பட் பேசிக்கலா அந்த லேவினுடைய ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சேனல் ஆஃப் பிளெஸிங், தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவுல பிளெஸிங்ஸ் வாங்கி, அதனாலதான் ஆரோனுடைய ஆசீர்வாதம்னே இருக்கும், பிளெஸிங்ஸ் ஆஃப் ஆரோன்ட்டுன்னு. ஸோ கடவுள் கிட்ட இருந்து அந்த வார்த்தையவும் அந்த பிளெஸிங்ஸையும் வாங்கி he will distribute to the Israelites, இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சேனல் ஆஃப் பிளெஸிங்கா இருக்கிறது தான் லேவி கோத்திரத்தினுடைய பங்கு. அதனால அவங்களுக்கு வந்து this people has to give the tithe, ஏன்னா they are being blessed by the blessed through லேவி. அந்த லேவி மூலமா தான் தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆரோனிக் பிளெஸிங்ஸ் மூலமா பிளெஸிங்ஸ் பண்றது மற்ற யாரும் ரொம்ப பண்ண மாட்டாங்க, இவங்க தான் ப்ரீஸ்ட்லி இதுல இருக்கனால பிளெஸிங் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆபிரகாம் இதுல வந்து பார்த்தோம்னா ஆபிரகாம் வந்து யாருக்கு தசமபாகம் கொடுத்தான்னு இருக்கு? மெல்கிசேதேக். மெல்கிசேதேக்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? கிங் ஆஃப் ஷாலம். அது வந்து கிங் ஆஃப் ஷாலம்னு சொல்லியிருக்கு, சாலேமின் ராஜான்னு சொல்லிட்டு. சோ அந்த ஹீப்ரூ வேர்ட்ல வந்து ஹீப்ரூ வேர்ட் ஸ்டடின்னு இருக்கு இல்லையா, அதுல 2 வார்த்தை சேர்ந்ததுதான் இந்த மெல்கிசேதேக்ன்ற வார்த்தை, மெலக் அண்ட் ஜதிக். மெலக் அப்படின்னா வந்து கிங், அவன் வந்து சாலேமின் ராஜா. மெலக்ன்றது கிங், சாலேம்ன்றது வந்து பீஸ், சமாதான தேசத்தின் ராஜான்னு தான் மெலக். செதிக் அப்படின்னா என்னதுன்னா பிரீஸ்ட், ஹோலி பிரீஸ்ட்ன்றதா செதிக். அப்போ மெல்கிசேதேக்ன்ற வார்த்தையை வந்து ஹீப்ரூல வந்து ராஜா ஆசாரியன் ரெண்டும் சேர்ந்தது. இப்ப யூதா கோத்திரம் வந்து ராஜாக்காக வந்தது. மெலக் ட்ரைப் எதுனா யூதா ட்ரைப் தான் மெலக் ட்ரைப், அதுல இருந்து ராஜா வராரு.
ஜெதிக் ட்ரைப் எதுனா ஆரோனுடைய ட்ரைப், அங்கிருந்து பிரீஸ்ட்லி வராங்க. இஸ்ரவேலுக்கு நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருப்பீங்கன்னாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து ராஜாவும் வந்தாரு, பிளெஸிங் கொடுக்கறதுக்கும் வந்தாரு. சோ இயேசு கிறிஸ்து வந்து மெல்கிசேதேக் வந்து ஒரு ஃபோர் மாடல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. ஈவன் சில டைம்ல வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஜீசஸ் கிரைஸ்டோடைய அந்த 2000 வருஷம் தோற்றம் தியோபனி. இந்த வேர்ட் இஸ் தியோபனி. தியோபனின்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பல இடத்துல பைபிள்ல வெளிப்பட்டிருக்காரு. கர்த்தருடைய தூதனானவர் என்னென்னமோ பேர்ல வெளிப்பட்டிருக்காரு. அப்படி ஒரு வெளிப்பட்டதான் மெல்கிசேதேக்னும் சிலருடைய கருத்து இருக்கு. நமக்கு தெரியறது என்னன்னா மெலக் அப்படின்னா கிங், ஜெதிக் அப்படின்னா பிரீஸ்ட். சோ அந்த பிரீஸ்ட்லி இதுல வந்து இவனுக்கு வந்து அப்பமும் ரசமும் தராங்க. சோ தட் இஸ் அ பிளெஸிங் ஆபிரகாம் ரிசீவ்ட். ஆபிரகாமுக்கு வந்து அந்த ஒரு ஆசீர்வாதம் மெல்கி செதேக் மூலமா வந்துச்சு. அதனால அந்த செதேக்ன்றது வந்து இட்ஸ் அ பிரீஸ்ட்லி திங். அதுக்காக அவன் வந்து தசம பாகத்தை எடுத்து கொடுக்குறான் ஆபிரகாம் மெல்கி செதேக்கு. அந்த காரியத்தை வந்து பவுல் கோட், நாட் பவுல், அந்த ஹீப்ரு ரைட்டர் வந்து கோட் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆபிரகாம் வந்து மெல்கி செதேக்கு தசம்பாகம் கொடுக்கும் போது லேவி அவனுடைய லாயன்ஸ்ல இருந்திருக்கிறாரு. ஆனா அப்ப உயிரோடையும் இல்ல, பிறக்கவும் இல்ல. ஆபிரகாமுடைய பையனே பிறக்கல, அவனுடைய பையன் பிறக்கல. அவனுடைய பையன் வந்து பிற்காலத்துல வாங்கினதை கனெக்ட் பண்ணி பிரீஸ்ட் வந்து அவனுக்குள்ள இருந்து பிரீஸ்ட் தான் வாங்கணும். பட் ஆபிரகாமுக்கு உள்ள இருக்கும் போதே அவன் பிரீஸ்ட் மெல்கிசேதேக்கு கொடுத்ததை வந்து லேவியே கொடுத்ததா இங்க கோட் பண்றாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு உள்ளதான் அவன் லேவியும் இருக்கிறான், 4th ஜெனரேஷன் இருந்தாலும் உள்ள இருக்கிறான்னு சொல்லிட்டு. இப்ப புரியுதா ஆபிரகாம் எதுக்காக மெல்கிசேதேக்கு அந்த ஒரு தசம பாகத்தை கொடுத்திருக்காருன்னு? பிகாஸ் ஹி பிலாங்ஸ் டு த priestly thing, channel of blessing. அவர் கிங்கா இருந்தாலும் சாலேமனுடைய ராஜாவா இருந்தாலும் he is a Zedek. Zedekன்றது வந்து priest. சோ அந்த priestly thingகாக ஆபிரகாமுக்கு வந்து அந்த ஒரு அப்பமும் ரசமும் அந்த blessings கிடைக்குது. கிடைச்சனால he give the tithes to மெல்கிசேதேக்கு. ரைட் பிரதர். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுது ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்கை பார்க்கும் பொழுது லேவி அவருடைய லாயன்ஸ்ல இருந்தாரு அப்படின்றது. அததான் இன்னைக்கு சயின்ஸ் வந்து சொல்லுது, லேவி வந்து எப்படி இருந்தாருன்னா டிஎன்ஏ மூலியமா இருந்தாரு. லேவியினுடைய டிஎன்ஏ, ஆபிரகாமினுடைய டிஎன்ஏல தான் லேவி வந்ததுனால அந்த உறவு அந்த இடத்துல இருக்குதுன்றத வந்து வேதம் சொல்லுது இல்லைங்களா? புரியுதுங்களா? எப்படி வந்து சரீரபூர்வமான டிஎன்ஏ மூலமாக இவர் வந்து லேவி வந்து ஆபிரகாமுக்குள்ள இருந்தாருன்றத உள்ள இருந்திருக்கிறார். அதுதான் வந்து எபிரேயர் 7:9-10 சொல்லுது. சரிங்களா? இப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னன்னாக்கா, நாம எப்படி கிறிஸ்துவுக்குள் இருந்தோம், அந்த நாட்கள்ல நாம தான் பிறக்கவே இல்லை, உலகமும் தோன்றல, எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா அப்பவே நம்மள முன்குறிப்பிட்டாரு, அப்பவே நம்மள உள்ள வச்சிருக்கிறாரு. எல்லாம் இது பண்றது வந்து எப்படி இதுவாகுதுன்றத நம்ம எப்படி பாக்குறது, அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது? லேவியை பொறுத்த மட்டும் வந்து லேவி வந்து என்ன ஆகுறாரு, ஆபிரகாமுடைய டிஎன்ஏல இருக்காரு. அப்போ நாம அது வந்து பிசிக்கல் டிஎன்ஏ. சரிங்களா? நாம வந்து எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நாம எப்படி இருந்தோம்? ஏன்னா அப்பவே ஆண்டவர் முன் குறிப்பிட்டார் இல்லையா? லேவியனுடைய இதுல வந்து 4 ஜெனரேஷன் தான், நமக்கு வந்து உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே இல்லையா? அப்போ நாம எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம்னாக்கா ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏ கிறிஸ்துவுக்குள்ள நம்மள முன்குறிப்பிட்டார் இல்லையா? நாம we are in Christ பாக்குறோம் இல்லையா? who am I in Christ வந்து நான் வந்து நீதிமானாக்கப்பட்டு இருக்கின்றேன், நான் வந்து அவருடைய சரீரம், அவருடைய அவயங்கள், நான் வந்து என்ன வந்து பயத்தின் ஆவியை தரலன்ற இதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? இது இவ்வளவும் கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னாக்கா ஆவிக்குரிய வழியில அவருடைய டிஎன்ஏக்குரிய நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வேண்டிதான் இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த இது ஆபிரகாமும் மெல்கிசேதேக்கும் லேவியினுடைய இந்த காரியங்கள் நம்ம பார்க்கணும். ஏன்னாக்கா எப்படி கம்பேரிட்டிவ்லி அப்ப ஆபிரகாம் வந்து கொடுக்கும் போது லேவி பிசிக்கலா அங்க இல்லவே இல்லை.
இல்ல. அவங்க அப்பாவும் இல்ல, அவனுக்கு அப்பாவும் இல்ல. அப்ப யாருமே இல்லாதப்ப பைபிள் சொல்லுது லேவி கொடுத்ததா கணக்கு வருதுன்ட்டுன்னு, ஆபிரகாம் கொடுத்ததன் மூலமாக. அப்போ லேவிக்கு வந்து லேவி அப்ப லிட்டரலா கொடுத்தானா? இல்ல. லேவி வந்து பிறக்கவே இல்லை, அவங்க அப்பா பிறக்கல. ஸோ இந்த கம்பாரிசன்ல அந்த டிஎன்ஏ மூலமா அங்க இல்லாத லேவி, ஆனா ஆபிரகாம் கொடுத்தது வந்து லேவிக்கு கவுண்ட் ஆகுது. அவன் ஏன்னா ஆபிரகாமுக்குள்ளதான் இருந்திருக்கான் வித்தாக. அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏ உள்ள இருக்கிறனால நம்ம லிட்டரலா அப்ப பிறக்கல இல்லைனாலும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடைய லாயின்ஸ்ல அவருடைய எஃபெக்ட் வந்து நமக்கும் இருக்கும். அதுதான் பிரதர் சொல்ல வருது, அந்த கம்பாரிசனுக்காக. சரிங்களா? இன்றைக்கு நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னாக்கா, ஒரு பர்டிகுலர் வசனத்தை கிட்டத்தட்ட 3 தடவை 4 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கிறோம். அது எந்த வசனம் சொல்ல முடியுமா? 1 2 3 தடவை அந்த ஒரே வசனத்தை வந்து கோட் பண்ணிருக்கோம் மறுபடியும். எபேசியர் 1:6 இல்லைங்களா? அது வசனத்தை ஒரு தடவை பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எபேசியர் 1:6 முதல்ல நம்ம பார்த்தது வந்து நம்மளை முன்குறிப்பிட்டிருக்கிறார்ன்ற விஷயத்துல பார்த்தோம் இல்லைங்களா? யாரை முன்குறிப்பிட்டிருக்கிறாருனாக்கா நம்ம முன்குறிப்பிட்டிருக்கிறாருன்னு பார்த்தோம். ரெண்டாவது அத வந்து அதே வசனத்தை வந்து நம்ம கோட் பண்ணோம். எதுக்கு, எப்படி அவர் வந்து எதற்காக வேண்டி அவர் நம்மளை முன்குறிப்பிட்டார் அப்படின்னா, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை மூலமாக நமக்கு சுவீகாரப்பட்டவர்கள் அப்படி முன்குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தோம். முதல்ல நம்மளை முன்குறிப்பிட்டாருன்னு பார்த்தோம். இப்ப வந்து எப்படி முன்குறிப்பிட்டாருன்னா தன்னுடைய தயவுள்ள சித்தத்தின்படி முன்குறிப்பிட்டாருன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு சுவீகார புத்திரர்களாகுவதற்காக நம்மளை முன்குறிப்பிட்டாருன்னு பார்த்தோம். அதே பாருங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவீகார புத்திரர்களாகும்படி முன்குறிப்பிட்டிருக்கிறாருன்னு பார்த்தோம். இந்த ஒரு வசனம் பாருங்க, முதல்ல அவருடைய சித்தத்தின்படி, எப்படின்னாக்கா அவருடைய சித்தத்தின்படி யார் மூலியமாக? இயேசு கிறிஸ்து மூலியமாக. எதற்கு? அவருடைய சுவீகார புத்திரராகுவதற்கு என்ன பண்ணிருக்கிறாரு? முன்குறிப்பிட்டிருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த வசனம் வந்து ரொம்ப முக்கியமான வசனம். அது இல்லாம இது வந்து எபேசியர் இதுல வருது. இந்த எபேசியர் நிருபமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம். சொல்லுவாங்க இந்த எபிஸ்டல்ஸ்லயே குயின் ஆஃப் எபிஸ்டல்ஸ் சொல்லுவாங்க. தியாலஜிக்கல் இதுல வந்து இந்த குயின் ஆஃப் எபிஸ்டல்ஸ், அதாவது நிருபங்களுடைய ராணி எது அப்படின்னாக்கா இந்த எபேசியர் நிருபம் அப்படின்னு. ஆனா எபேசியர் நிருபம் தான் வந்து இந்த ரகசியத்தை, இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த ரகசியத்தை 3வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக காணுது. இன்ஃபேக்ட் இந்த பைபிள் ஸ்டடி நம்ம ஆரம்பிச்சதே இந்த எபேசியனுடைய சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, எபேசியரை புரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த பேசிக்கான அடிப்படை காரியங்களை வந்து இன்ட்ரோ மாதிரி இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் இன்ட்ரோல தான் இருக்கோம். நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு அட்லீஸ்ட் 3-4 months ஆகும் இந்த இன்ட்ரோ முடியறதுக்கு. ஏன்னா இதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னும் 9 பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள யாருன்றதை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா பைபிள் டூல்ஸ் போவோம். பைபிள் டூல்ஸ் போகும்போதே சிஸ்டர் ஜெஸ்ஸி கேட்டாங்க இல்லைங்களா ஒரு கேள்வி, நாம எப்படி வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரம் வந்து பரலோகத்துக்கும் சிறுமந்தை வந்து இந்த பூலோகத்துக்கும், தேவனுடைய ராஜ்யத்தை பூலோகத்துல இருக்கும் எப்படி அவங்க இது நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்கன்றத வந்து என்னால வந்து அதை ஏற்றுக்கொள்றது கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. நியாயமான விஷயம் தான். அதை பார்க்க போறோம், நம்ம அது ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டூல்ஸ் வந்து ரைட் டிவிஷன் டூல்ஸ் பார்த்துட்டோம்னாக்கா, அது வந்து டூல்ஸ் என்னதுனாக்கா என்னென்ன விஷயங்கள் யார் யாருக்கு குறிப்பிட்டிருக்கு வேதத்துல புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, அதை அப்போ நம்ம அதை புரிஞ்சிக்க பிற்பாடு இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது எல்லா காரியமும் தெளிவா இருக்கு. யாரும் ஒரு இதை கேட்டார், பைபிள்ல கான்ட்ரடிக்ஷன் இல்லையே அப்படின்னு. கான்ட்ரடிக்ஷன் இல்லதான், ஆனா யாருக்கு எதை சொல்லி இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கணும். யாருக்கு என்ன காரியத்தை சொல்லி இருக்கிறாருன்றத நம்ம பார்க்கும்போது இந்த வித்தியாசங்கள் வராதுன்றத வந்து இருக்கணும். அதுவும் இந்த டூல்ஸ்ல நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே.
வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஜெசிந்தா, கண்மணி எப்படி இருக்கமா? கண்மணி வந்து ஜாயின் பிரதர் இந்த இதுல பண்ணாங்க. கடைசி பாயிண்ட் முடிச்சிடலாம்ல பிரதர்? கடைசி பாயிண்ட் முடிச்சிட்டோம் நினைச்சேன் நான். இல்ல YV அதான் கேட்டேன் நான். Why we are called, நாம் ஏன் அழைக்கப்பட்டோம்? There are two reasons, main reasons ஏன் நம்ம அழைக்கப்பட்டோம்ன்றது. Our in Christ, அதுக்கப்புறம் why we are called, நாம் ஏன் அழைக்கப்பட்டோம். நானே கோத்ரூ பண்ணிரவா? அது நம்ம பாஸ்வேர்ட் இல்லைங்களா? நான் ஸ்கிப் பண்ணிட்டேனா? இல்ல அந்த ஒரு பாயிண்ட் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம பார்த்தோம் எபேசியர் 1:4 அதுல வந்து the holy holy எடுத்துறவா? ஓகே. சோ நம்ம ரெண்டு காரியத்துக்காக மெயினா வந்து தேவன் அழைச்சது, எப்படி அழைச்சாரு, என்ன ஏதுன்னெல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம், ஏன் நம்மளை அழைச்சிருக்கிறார் தேவன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு வந்து அவருடைய புத்திர சுவிகாரர் ஆகுறதுக்காக அழைச்சாருன்னு சொல்லிட்டு அதுதான் எபேசியர் 1:5 பிரதர் சொன்னார். இப்ப தமிழ்ல வந்து 1:6 வருது, தமிழ்ல 1:6. அடுத்த பாயிண்ட் வந்து 1:4 படிக்கலாம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக ஆன்டி இது மைக் கட் ஆயிடுச்சு. உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஓகே. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமா இருப்பதற்கு. சோ பர்பஸ் என்ன, நம்மள ஆண்டவர் செலக்ட் பண்ணது எதுக்கு அப்படின்னும் போது ரெண்டு விஷயம். ஒண்ணு நம்ம இங்க பார்த்தோம், அவருடைய புத்திர சுவிகாரர் ஆவறதுக்கு. ரெண்டாவது தேவனுக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக போது தேவனுக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமா இருப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இன்னைக்கு நிறைய பேர் வந்து பரிசுத்தம் உள்ளவர்கள் அப்படின்றத வந்து எடுத்துக்கிறாங்க. தேவன் முன்னாடி நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு, அந்த பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னும் போது அதை என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய இதுல, செய்கையில, வொர்ஷிப்ல, இதெல்லாம் ரைட், இதெல்லாமே வந்து செகண்டரி. ஆனா வசனத்தின் அடிப்படையில நம்ம எதுல பரிசுத்தத்துல இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும்? 1:4 வசனத்தின்படி முன்குறிக்கப்பட்டது எதுக்காக? அன்புல. கார்த்திகேயன் வந்துட்டாரா? கார்த்திகேயன் வாய்ஸ் வந்து கார்த்திகேயனா? அது அவர் வயசுமா தான் இருந்துச்சு, தெரியல எங்க. இல்ல அவங்க. ஓஹோ, பிரைஸ் லார்ட். ஓகே ஓகே ஓகே. இது எனக்கு தெரியுது. இல்ல ஜெசிந்தா ஸ்டீஃபன் அவங்க இதுலயே மைக் ஆன்ல இருக்கு. அங்கிள் ஸ்டீஃபன். ஓகே ஓகே, வெரி குட் ஸ்டீஃபன். ஓகே, வெரி குட். எதுல அன்பு. பை தி வே, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸ்டீஃபன் வந்து ஜமுனாமுத்தூர்ல மிஷனரியா இருந்து இப்ப வந்து வேற ஒரு இதுல வந்து ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டீஃபன் சிஸ்டர் ஜெசிந்தாவுடைய ஹஸ்பண்ட். வெரி குட். ஓகே, வெல்கம் பிரதர், வெல்கம். ஓகே. சோ இதுல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, தமக்கு முன்பாக நாம் எதுல பரிசுத்தமா இருக்கணும்னா, எதுல குற்றம் இல்லாதவர்களா இருக்கணும்னா அன்புல. சோ உங்கள் அன்பு மாயம் இல்லாததா இருக்கணும், மாயமற்ற அன்போட இருக்கணும் அப்படின் போது, ஸோ இந்த அன்பை குறித்து நம்ம ஒரு செகண்ட் பார்த்தோம்னா, மெயினா வந்து என்னன்னா, இந்த அன்புல பரிசுத்தமா இருக்கணும், அன்புல குற்றம் இல்லாதவர்களா இருக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான பர்பஸ். புரியுதா உங்களுக்கு? அதாவது பரிசுத்தம்ன்றது வந்து நம்ம நிறைய காரியத்துல வந்து இதுல பரிசுத்தம், அதுல பரிசுத்தம் எல்லாம் சொல்லுவோம். பட் அன்புல பரிசுத்தமா இருக்கணும், குற்றம் இல்லாதவர்களா இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்ப அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருக்கணும்னா என்ன, எப்படி பண்ணலாம், எப்படி செய்ய முடியும், அந்த பிராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் எப்படி பண்ண முடியும்? நம்ம ஒரு வசனம் எடுத்து படிப்போம். மத்தேயுல 5:44-45. இதுக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சு, இதுக்கு சைமல்டேனியஸா அந்த வசனத்தையும் படிச்சா இன்னும் ரிலவன்ஸா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த தமக்கு முன்பாக அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களும்
அன்புல குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்படி தெரிந்து கொண்டாரு? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பர்பஸ்ல புத்திர சுவிகாரர், அதாவது தம்முடைய பிள்ளைகள் ஆகிறதுக்காக தெரிந்து கொண்டாருன்னு. இப்ப இதனுடைய கோரிலேஷன்ல இந்த அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மத்தேயுல 5வது அதிகாரம் 44, 45 வசனம் படிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி ஒரே நிமிஷம். இந்த மேல சொன்ன இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 44வது வசனத்துல இதனுடைய அடிப்படையில மொத்தமா எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அன்பில் பரிசுத்தமும் குற்றம் இல்லாமல் இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும். இல்லைன்னா இது பாசிபிளே கிடையாது. ஒருத்தர் நம்மள அன்பு செலுத்தும் போது நம்ம திரும்ப அன்பு செலுத்துறதுன்றது வந்து இட்ஸ் a வெரி ஈஸி ஜாப். ஒருத்தர் அன்பு செலுத்துறாங்க, நம்மளும் அன்பு செலுத்துறோம், ஓகே, அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அப்ப அன்பில் குற்றம் இல்லாமலும் பரிசுத்தம் உள்ளவர்களுமா இருக்கிறது அப்படின்னும் போது ஒரு ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா தெரியுது. ஸோ அதுதான் வந்து இங்க பிரேக் ஆஃப் டீடைல் மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. இப்ப அந்த 44வது வசனத்தை திரும்ப படிங்க ஒரு தடவை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய அன்பு இருந்தா இதை செய்ய முடியும்? அப்படி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்படி செய்யறதுனால நம்ம என்னவா இருப்போம்? 45ல இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஓகே, இப்போ பிதாவினுடைய புத்திரரா இருப்பதற்கு நம்ம என்ன செஞ்சா அதை ப்ரூவ் பண்ண முடியும் நீங்க சொல்றாருன்னா, அன்புல நீங்க இதெல்லாம் செய்யுங்க, உங்கள் சத்துருக்களை நேசிங்க, சபிக்கிறவங்களுக்கு ஆசீர்வதிங்க. ஸோ இதெல்லாம் செய்வதன் மூலமா நீங்க புத்திரரா இருப்பீங்கன்னு இருக்கு. இப்ப இது வந்து லிட்டரலா மலை பிரசங்கத்துல கொடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ரைட் டிவிஷன் படிக்கும் போது இது எப்படின்றத அப்ளை பண்ணலாம். பட் டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னு ஒண்ணு இருக்கு, எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடியது. அப்ப தேவன் அன்பா இருக்கிறார்ன்றது எல்லா காலகட்டத்திலும் பொதுவானது. நம்ம எப்படி அன்பா இருக்கணும்ன்றதும் எல்லா காலத்திலயும் பொதுவானது. அப்ப இந்த வசனத்துல வந்து அவர் நம்மளை செலக்ட் பண்ணதுக்கான 2 பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு புத்திர சுவிகார புத்திரர் ஆகிறது இருக்கும். 2வது வந்து அது எப்படி ஆகுது அப்படின்னு மத்தியில ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அன்பு, எக்ஸ்ட்ரீம் அன்பு இருக்கிறது. ஸோ அதை தான் வந்து இங்க தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் குற்றம் இல்லாதவர்களும், இங்கிலீஷ்ல வந்து we should be holy and without blame before him. எதுல? in love. அப்ப அந்த ஹோலினஸும் அந்த வித்தவுட் பிளேமும் அன்புல மாயம் இல்லாத ஒரு அன்பு இருக்கணும். அந்த அன்பு என்னதுன்னா நம்மளுடைய விரோதையும் மன்னிக்கக்கூடிய ஒரு அன்பு. அந்த ஒரு அன்பு தான் வந்து பரிசுத்தம் உள்ளது. ஸோ இப்படிப்பட்டதான ஒரு காரியத்துக்கு பர்பஸ், இந்த காரியத்துக்காக, இந்த நோக்கத்துக்காக அவருடைய பிள்ளையாக்கி அவர் எப்படி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்றாரோ அந்த மாதிரி நம்ம அன்புல நிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மள முன்குறித்திருக்காரு. ஸோ திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் ப்ரீடெஸ்டினேஷன். நம்மளை எதுக்கு முன்குறித்தார்ன்றதுக்கு. புரியுது இல்லையா? ஓகே ஓகே பிரதர், அந்த லாஸ்ட் பாயிண்ட் முடிச்சு நீங்க அப்படியே சம்மரைஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு? ஓகே, இப்ப வந்து இன்றைக்கு வந்து நம்ம பார்க்கறது வந்து நம்மளுடைய லீகல் பொசிஷன் கிறிஸ்துவுக்குள் என்னன்றதை பார்த்தோம். நம்மளுடைய கிறிஸ்துவுக்குள் நம்மளுடைய அதிகாரப்பூர்வமான நிலை என்னன்றதை பார்த்தோம். அதுல வந்து 3 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். நம்ம அழைத்தாரு, நம்ம வந்து எப்ப அழைச்சாருன்றதை பார்த்தோம் இல்லைங்களா. முதல்ல வந்து நம்ம அழைத்ததை பார்க்கும்பொழுது யாரை அழைச்சாரு அப்படின்னும் போது கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அழைச்சாருன்னு பார்த்தோம். எப்ப அழைச்சாரு அப்படின்னும் போது உலகம் தோற்றத்துக்கு முன் தேவன் யாரை முன் குறித்தார்களோ அவர்களை வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன் அறிந்தவர்களை முன் குறித்தாருன்றத பார்த்தோம் இல்லைங்களா.
அடுத்தது வந்து யாரை முன்குறிப்பித்தாரோ அவர்களை அழைத்தார் என்று பார்த்தோம். ரெண்டாவது வந்து நம்மளை வந்து அவருடைய அம்பாசிடரா இருக்கிறதுக்காக வேண்டி நம்மளை அழைச்சிருக்காருன்றதை பார்த்தோம். அடுத்தது வந்து எப்போ அழைச்சாருன்னு போது உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்ம வந்து அழைச்சாருன்னு பார்த்தோம். இப்ப கடைசியா பார்க்கும்போது நம்ம குற்றமில்லாத அன்பில் குற்றமில்லாதவர்களா இருக்கிறதுக்கு அந்த பரிசுத்த அழைப்புல அழைச்சாருன்றது இப்ப கடைசியா அந்த ஒரு இதுல பார்த்தோம். ஆனா உலகம் தோற்றத்துக்கு முன்பாக நம்ம அழைச்சார் என்பதையும் பார்த்தோம். சரிங்களா? ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமான வசனம் வந்து 2 Timothy 1:19 வந்து தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் இருந்து கொண்டு கிறிஸ்துவிற்குள் நம்ம வந்து அருளப்பட்ட கிருபையின்படியே நம்ம ரட்சித்தாருன்னு. அப்போ நம்மளுடைய கிருகைகளால இல்ல, தேவனுடைய கிரியையினால அவருடைய முன்குறிப்பிட்ட தீர்மானத்தின்படி நம்ம வந்து ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்பதை பார்க்கணும். அடுத்தது வந்து நம்மளை எப்படி அழைச்சாருன்னு பார்த்தோம். அதை வந்து தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி அழைத்தாரு, தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைத்தாருன்றதை பார்த்தோம். அப்புறமா வந்து நாம வந்து எப்படி கிறிஸ்துவுக்குள் எப்படி இருந்தோன்றது, அதுக்கு முன்னாடி வந்து நம்மளை வந்து கிறிஸ்துவ மூலமாக தேவனுடைய சுவீகார புத்திரர் ஆகுவதற்காக வந்து நம்மளை அழைச்சாரு பார்த்தோம். ஏன் நம்மளை அழைத்தாரு அப்படின்னாக்கா தேவனுடைய சுவீகார புத்திரர் ஆகுவதற்காக வேண்டி அழைத்தாருன்னு பார்த்தோம். தேவனுக்கு முன்பாக அன்பிலும் பரிசுத்தமிழாலும் குற்றமில்லாமலும் இருப்பதற்காக வேண்டி அழைத்தாருன்றதை பார்த்தோம். அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வசனம் வந்து மத்தேயு 5:44-45 பார்த்தோம். அப்புறமா நாம வந்து உலக தோற்றத்துக்குனா நாம எப்படி கிறிஸ்துக்குள்ள இருந்தோன்றத வந்து அந்த நேரத்துல தான் நம்ம இல்லவே இல்லையேன்னு சொல்லும் பொழுது அந்த லேவியினுடைய உதாரணத்தை பார்த்தோம். எப்படி வந்து லேவி வந்து மெல்கிசேதேக்கு தசமபாகம் பெறுகிற அவனே வந்து ஆபிரகாமுக்கு உள்ள தசமபாகத்தை கொடுத்தான்றது வந்து எப்படின்னாக்கா அந்த சரீரபூர்வமான டிஎன்ஏ மூலியமாக அவன் வந்து அதை கொடுத்தான்றது இன்றைக்கு வந்து நம்மளுடைய அறிவுபூர்வமாக அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி உலகம் தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறது எப்படின்னாக்கா அந்த ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏ மூலியமாக நம்ம இருக்கிறோம்ன்றது காரியங்களை பார்த்தோம். அப்போ இதுல நாம யாரு, கிறிஸ்துவுக்குள் நம்ம யாரு, நம்ம வந்து நம்மளுடைய பொசிஷன் என்ன, அதிகாரப்பூர்வமான பொசிஷன் என்ன, எப்படி கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து என்னுள் இருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன்றத வந்து இந்த கடந்த ஒரு 3 வாரமா பார்க்கணும். அடுத்த வாரத்துல வந்து இன்னும் ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. அவருக்குள் எனக்கு மீட்பு இருக்குதுன்றத பத்தி, எப்படி எனக்கு ரிடம்ஷன் எப்படி இருக்குதுன்றத குறித்த கொஞ்சம் டீட்டெயிலாலாம் பார்க்கணும். இந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய விசுவாசம் இன்னும் வந்து ஆழமாக ஸ்திரப்படணும்ன்றதுக்காக வேண்டிதான் இந்த இது சொல்லணும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நான் யாரு, என்னுடைய பொசிஷன் என்ன, என்னுடைய லீகல் ஸ்டாண்டிங் என்னன்ற காரியங்களை நமக்கு புரிஞ்சுதுனாக்கா வேதத்தை வாசிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நமக்கு ஒரு தெளிவு வரும்ன்றத காரணத்துக்காக வேண்டிதான் இதெல்லாம் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்னும் சில விஷயங்கள்ல ஏதாவது விளக்கம் தேவை அப்படின்னாக்கா நம்ம மேற்கொண்டு அந்த காரியங்களை பார்க்கலாம். வேற யாருக்காவது ஏதாவது இன்னும் விளக்கம் தேவைப்படுதா? இப்ப இந்த ரெக்கார்டிங்கையும் இந்த அந்த இப்ப இன்னைக்கு வந்து பிரதர் இந்த நம்மளுடைய லீகல் ஸ்டாண்ட் அதை மட்டுமா வந்து போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். அது மட்டும் தான் இருக்கு. அதாவது எவ்ரி வீக் வந்து நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை மட்டும் தான் கட் பண்ணி அதை மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அப்ப அதை வந்து அவங்க ரிவ்யூ பண்றதுக்கு நல்லா இருக்கும். வேற கண்மணி எப்படி இருக்கம்மா? கண்மணி வந்து பரவாயில்லையா, உடம்புக்கு முடியலையா? நீங்க வந்து இதுல வந்து லைன்ல வந்து இதை பார்த்தேன் நானு. பரவாயில்லைங்க, பரவாயில்லையா? சரி, சரி, உங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். சரியா? சரிம்மா, நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு இதுவா இருக்கும். ஜெசிதா, உங்களுக்கு ஏதாவது வேற டவுட்ஸ் இருக்காமா? அங்கிள், நம்ம இப்ப தசம பாகம் கொடுக்கணுமா வேண்டாமா? வெரி குட். ஆக்சுவலா அவங்க கேக்குறது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் பைபிள் ஸ்டடி டாபிக் கேக்குறாங்க. தனி ப்ராப்ளம் அது. ஃபர்ஸ்ட் வந்து தசம பாகம் வந்து கொடுக்கறத பத்தி யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்றது பார்க்கணும். அதனாலதான் வந்து இந்த ரைட் டிவிஷன்ல நம்மளுடைய வந்து பொசிஷன், தசம பாகம் எதுக்கு கொடுக்க சொன்னார் ஆண்டவர் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்
எதுக்கு கொடுக்க சொன்னாரு, யாருக்கு கொடுக்க சொன்னாரு, எவ்வளவு கொடுக்க சொன்னாரு, இந்த 3 கேள்விகள் வரும். இதெல்லாம் வந்து சுருக்கமா நான் சொல்றேன். நானு தசம பாகத்தை வந்து யாருக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனங்கள் லேவியருக்கு. ஓகே, எதுக்கு லேவியருக்கு கொடுக்கணும்? அவங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு அடுத்த பணியை செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து நிலம் கிடையாது, தேவையான அவங்களுக்கு வந்து பெற்று கொடுக்குறாங்க. ஆமா, அவங்களுக்கு நிலம் கிடையாது. ஆமா 11 ட்ரைபுக்கு லேண்ட் இருந்தது இல்லைங்களா? ம் 11 ட்ரைபுக்கு லேண்ட பிரிச்சு கொடுத்தாரு. லேவிக்கு வந்து லேண்ட் பங்கு கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லிட்டார், லேவி நான் தான் உன்னுடைய பங்கு அப்படின்னு. பங்கு. ஆமா. சரிங்களா? அப்ப அவங்களுக்கு பங்கு இல்ல, நிலமும் இல்லைனாக்கா அவன் எப்படி சாப்பிடுவான்? ஆ. அதனால தசம பாகம் மற்ற கொடுக்கணும். 11 பேரும் அவங்களுடைய இதுல இருந்து 10 பாகத்தை எடுத்து இத கொடுக்கணும். 10 பாகத்தை வந்து 10ல் ஒரு 100ல ஒரு 10 பாகத்தை வந்து அவங்க வந்து விளைச்சல்ல எல்லாத்தையும் இவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது அவங்களுடைய கடமை. சரிங்களா? இப்ப லேவிக்கு வந்து வந்துருச்சு. இப்ப லேவி வந்து தசம பாகம் கொடுக்கணுமா? ஆமா, லேவி வந்து ஆரோன் ஆசாரியர்களுக்கு கொடுக்கணும். ஆசாரியர். ஆசாரியர் வந்து எந்த குலத்தை சேர்ந்தவங்க? ஆரோன் வம்சம். ஆரோன் வம்சத்தை சேர்ந்தவங்க, ஆரோனுடைய சந்ததி. அவங்க எந்த ட்ரைபை சேர்ந்தவங்க? லேவி. மோசஸ் எந்த ட்ரைபை சேர்ந்தவரு? லேவி 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 லேவி. மோசஸ், ஆரோன், அப்புறம் ஆரோன் மோசஸ் உடைய அக்கா பேரு மரியம். இவங்க எல்லாம் லேவி. அப்போ ஆரோனுடைய குடும்பம் வந்து சேர்ந்தவங்க வந்து ஆசாரியர்களா. அவங்க மட்டும்தான் ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியும். சரிங்களா? ஆசாரிய ஊழியம் எது? இந்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது, அப்புறம் தூபம் காமிக்கிறது, தேவாலயத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் வந்து அந்த டே ஆஃப் அட்டானமெண்ட் என்ன சொல்றது? பாவ நிவாரண பலி நாள், பாவ நிவாரண பலியை கொடுக்கறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்றது. பட் லேவியர் வந்து இவங்களுக்கு அசிஸ்டன்ட் பண்றாங்க. சரிங்களா? அப்போ லேவியருக்கு மட்டும்தான் வந்து இந்த இது தசம பாகத்தை கொடுக்கறதுக்கு சொன்னாங்க இல்லைங்களா? ஓகே, இப்போ கிறிஸ்துவனுடைய சரீரத்துல யார் ஆசாரியரு? எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்கள் தானே போட்டிருக்கு. அது வந்து எங்க போட்டிருக்கு? 19 லேவியர் எக்ஸோடஸ் யாத்ரா 19வது அதிகாரம் 19வது அதிகாரம் 19வது அதிகாரத்துல 3ல இருந்தே வாசிக்கலாம். 3ல இருந்தே வாசிக்கலாம். அப்படி உன்னால தெளிவா இருக்கும். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால். யாருக்கு சொல்லணும் அவரு? இஸ்ரவேல் யாக்கோபு வம்சத்தாருக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் அறிவிக்க வேண்டியது என்ன? யாக்கோபு புத்திரர்கள் யாரு? இஸ்ரவேல் புத்திரர்கள் யாரு? 2 பேரும் ஒண்ணுதான். 2 பேருமே ஒண்ணுதான். அப்போ ஒரே விஷயத்த 2 தடவை சொன்னாருனாக்கா எம்பசைஸ் பண்ணி சொல்றாருன்னு அர்த்தம். சரிங்களா? அது உறுதிப்படுத்தி சொல்றாரு. சரிங்களா? ஓகே, 19:4 வாசிங்க. நான் எகிப்திற்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். யாரெல்லாம் சென்றாங்க? யாரு கழுகினுடைய சட்டைகள் மேல் அமர்ந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள். ஓகே, சென்னையிலயோ இல்லாட்டி இந்தியாவிலோ எத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்களா? புரியல. சென்னையிலயோ இல்லாட்டி இந்தியாவிலயோ இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்களா? சபையில இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்களா இன்னைக்கு? இல்ல. யார் இஸ்ரவேல் ஜனங்கள்? ஆபிரகாமினுடைய லாயன்ஸ்ல இருந்து வந்தவங்க, அவருடைய வம்ச வழியில வந்தவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் எகிப்திலிருந்து எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய சட்டையின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை
உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கைகளை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பந்தமாயிருப்பீர், பூமி எல்லாம் என்னுடையது. 6வது வசனம் வாசிங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இவங்க இஸ்ரவேல் புத்திரர்கள் ஆசாரிய ஜாதியாவும் பரிசுத்த ராஜ்யமாவும் இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் என்னது? 5வது வசனம் வாசிங்க. அவருக்கு சொந்த சம்பத்தா இருக்கணும். நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கல்வியொள்ளீர்களானால், இல்லையா? ஆனால் அவர்களிடத்துல கொடுத்த அந்த வாக்கு என்னது? அந்த உடன்படிக்கை என்னது? என்னுடைய சொந்த, நீங்கள் என் சொந்த சம்பந்தமா இருக்கீங்க. முதல்ல பாருங்க, என் வாக்கை உள்ளபடி கேட்கணும். அப்படின்னா என்னது? அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள். அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் எவ்வளவுமா? 613. அந்த 613 கட்டளைகளையும் கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், அவர் கொடுத்த உடன்படிக்கை என்னெல்லாம் உடன்படிக்கை? அவங்களுக்கு அந்த சுத்த போஷணம் தான் சாப்பிடணும், அசுத்த போஷணத்தை சாப்பிடக்கூடாது. 8வது நாள் குழந்தை ஆண் குழந்தைகளுக்கு சேதனம் செய்யணும். அப்புறமா அவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கணும். ஓய்வு நாள்ல எந்த ஒரு காரியத்தையும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி அவங்க முடிய வெட்டணும், என்ன மாதிரி துணிய போடணும், துணிக்க இப்ப டெரிகாட்டன் ஷர்ட்டை போடலாமா அவங்க, அது இல்லாட்டி உள்ளையும் காட்டனையும் சேர்த்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 613 கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். அந்த 613 கட்டளைகளை 10 கட்டளைகளை அவர் தேவன் தன் கையால எழுதினாரு. 603 கட்டளைகளை மோசேக்கு சொன்னதுல அவர் ஓலைச்சுவடிகள்ல எழுதினார், பேட்ச்மெண்ட்ஸ்ல, தோல் சுருள்கள்ல எழுதிட்டார். இப்ப அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளானால் சகல ஜாதிகளுக்கும் ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பந்தமா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரியரும் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருக்கிறீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரனுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே ஜனங்களின் மூப்பரை அழைத்து கர்த்தர் எனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னார். இப்போ ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும் யாரு? அவருடைய உடன்படிக்கையை கை கொள்றவங்க. அவருடைய உடன்படிக்கையே ஒரு புறஜாதிகாரன் கை கொண்டாக்கா அவ ஆசாரிய ராஜ்யம் ஆயிடுவானா? ஆக மாட்டான். ஏன்னாக்கா நான் எகிப்து தேசத்தை எகிப்தியருக்கு செய்ததையும் உங்கள் கழுகுகளை போல் சட்டைகளை மேல் சுமந்து எங்கள் அண்டை கொண்டதை நீங்கள் அறிப்பீர்கள். 3வது, மோசே தேவனிடத்தில் ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோப்பு வம்சத்தாருக்கும் இஸ்ரவேலரின் வம்சத்தார் புத்திரருக்கும் சொல்ல வேண்டியது என்ன? இவங்களுக்கு தான் இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டது, புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படல. இவர்களை தான் ஆண்டவர் எதுவா தேர்ந்தெடுத்து கொள்றாரு? ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா தேர்ந்தெடுத்திருக்கிற அப்படிங்கிறாரு. இததான் பேதுரு யாருக்கு சொல்றாரு? யூத மக்களுக்கு எழுதுறாரு பேதுரு. சரிங்களா? பேதுரு எழுதின அந்த நிருபங்கள் எல்லாமே யூத மக்களுக்கு, இஸ்லாமுக்கு எழுதுனது. புரியும். ஆமா, யாக்கோப்பு யாருக்கு எழுதுறாருமா? சிதறண்டு போன புறஜாதிகளுக்கு. 1 பேதுரு முதல் வசனம், முதல் அதிகாரம், முதல் வசனம் படிங்க. 1 பேதுரு 1:1. ஏன்னா நீங்க சொன்ன வசனம் 1 பேதுருல 2வது அதிகாரத்துல 9வது வசனம். அது ஆக்சுவலா 1 பேதுரு யாருக்கு எழுதியிருக்காருன்னு நம்ம ஃபர்ஸ்ட் 2 அட்ரஸ் படிச்சிடலாம். 1 பேதுரு 1:1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் இருக்கு. ஒரு நிமிஷம். சிதற இருக்கிறவர்களில்னு பைபிள்ல எங்கெல்லாம் பாக்குறோமோ அதுல இப்ப நான்
தமிழ்நாட்டை விட்டு நான் உத்தரப்பிரதேஷ் போயிருக்கேன்னா நான் சிதறடிக்கப்பட்டவன் கிடையாது. சிதறடிக்கப்பட்டவர்கள்னு சொன்னாலே அந்த 12 கோத்திரமும் இஸ்ரவேல் தேசம் தேவன் அவர்களுக்கு கொடுத்தது. கீழ்ப்படியாம போனீங்கன்னா நான் உங்களை உலகம் ஃபுல்லா சிதறடிப்பேன். சிதறடிக்கப்பட்ட ஆட்டுகளை போல நீங்க சிதறடிக்கப்பட்டு போவீங்க. மீண்டுமாய் உங்களை கூட்டி சேர்ப்பேன் இதே இஸ்ரவேல் தேசத்தை, நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை. சோ இதுதான் வந்து பைபிளினுடைய அடிப்படை கான்செப்ட். அப்ப இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா பைபிள்ல சிதறடிக்கப்பட்டவர்கள்னு எங்கெல்லாம் வருதோ அங்க நீங்களும் நானும் போய் பிளேஸ் ஆக முடியாது. ஏன்னா நம்ம வந்து தேவன் நமக்கு இஸ்ரவேல் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணியும் தரல, நம்ம அங்க இருந்து சிதறடிக்கப்பட்டவர்களும் கிடையாது. அப்ப சிதறடிக்கப்பட்டவர்கள்ன்றது வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தார் 12 கோத்திரமும் அங்கிருந்து சிதறடிக்கப்பட்டு போயிருக்காங்க, அவர்களுக்கு எழுதுறது. அப்ப அந்த 12 கோத்திரத்துல சிதறடிக்கப்பட்டு போனவங்களுக்கு எழுதுனது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். யாக்கோபு 1:1 படிங்க. யாருக்கு 2 அட்ரஸ் போட்டிருக்குன்ட்டு? ஜேம்ஸ், யாக்கோபு 1:1. ஏன்னா இதெல்லாம் புரியாதனால்தான் நம்ம எல்லாத்தையும் குழப்பிடுறோம் ரொம்ப. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறிக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. போதும், 2 அட்ரஸ்ல அவ்வளவு கரெக்டா இருக்கு. யாருக்கு இந்த லெட்டர் எழுதுறாருன்னு? சிதறி அடிக்கப்பட்டிருக்கிற 12 கோத்திரங்களுக்கு எழுதுகிறதாவது. இப்ப இதுல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் வந்து இந்த 12 கோத்திரத்துல சிதறடிக்கப்பட்டவங்களா? இல்ல. நம்ம ஆதி முதலாய் புறஜாதிகளாவே தான் இருந்தோம். புறஜாதிகளை தேவன் கிருபையினால சேர்க்கிறாரு. அவங்கள நியாயப்பிரமாணத்தின் மூலமா சேர்த்தாரு. நமக்கு முன்னாடியே அவங்கள நியாயப்பிரமாணம் கொடுத்து எடுத்துன்னு வந்தாரு. நம்மள உலக தோற்றத்துக்கு முன்னாடி சில இதெல்லாம் நம்ம வந்து ரைட் டிவிஷன் டூல்ஸ் படிக்கும் போது படிப்போம். அப்போ பேதுரு யாருக்கு எழுதுறாரு அப்படின்னும் போது நம்ம 2 அட்ரஸ்ல பார்க்கும் போதே சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு அப்படின்னும் போது அதுல நம்ம கிடையாது, இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் கிடையாது. ஏன்னா இது வந்து இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இருந்து அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால சிதறடிக்கப்பட்டு போயிருக்காங்க. கடைசி காலத்துல மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன்னு தேவன் சொல்றாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு பேதுரு மூலமாவும் யாக்கோபு மூலமாவும் பல நிருபங்களை எழுதி அவர்களுக்கு அனுப்புறாங்க. இது வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட் டீச்சிங் இல்ல. இது இந்த இப்ப பேதுருல வந்து 2:9 வந்து நீங்க சொன்ன வசனம் அது எங்க ஆரிஜின் ஆரம்பிச்சதுன்னா, பிரதர் படிச்சோம் இல்லையா, இப்ப சொன்னார் இல்லையே யாத்ராகமத்துல, யாத்ராகமம் 19 அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டை கோட் பண்ணி அதுக்கு பங்கானவர்களுக்கு ரிமைண்ட் பண்ணி எழுதுறாரு இந்த இது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீப்பா அந்த யாருக்கு என்ன எழுதிருக்கு அப்படின்னு பிரிச்சு படிக்கும் போது தெரியும். 2வது தசம பாகத்தை பத்தி கேட்டீங்க இல்லையா, தசம பாகத்தை பத்தி பேசும்போது ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். அதுல ஒரு வார்த்தை மட்டும் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனது நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஓகே, இதுல கட்டாய தேவன் பிரியமாயிருக்கார். இப்ப நமக்கு இதுல முக்கியமான வார்த்தை வந்து கட்டாயமாயும் ஒரு வார்த்தை வருது, தெரியுதா? ஆமா. அந்த கட்டாயமாயும்னா என்ன அர்த்தம்? இவ்வளவுதான் கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. கொடுத்துதான் கட்டாயப்படுத்தக்கூடாது. பைபிள்ல கட்டாயமா கொடுக்கணும்னு இருக்கா? ஏற்கனவே இருக்குது. என்னது இருக்கு பைபிள்ல? என்ன கட்டாயமா கொடுக்க வேண்டியது? பழைய ஏற்பாடுல தசம பாகம். தசம பாகம் கொடுக்கணும். வேதத்தின் அடிப்படையில லேவி கோத்திரத்துக்கு 10ல அந்த ஒரு 10 தசம பாகத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கணும்னா அது படிக்கலாம். எத்தனை பர்சன்ட் எது எதுலாம் இருக்கு. ஸோ டோட்டலா வந்து தசம பாகம் நம்ம ஒரு ஜென்ரலா எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கொடுக்கலன்னா நீ தேவனை வஞ்சிக்கிறாய், திருடுகிறாய். அது கட்டாயமா கொடுக்க வேண்டியது. எதுல? நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்துல, அந்த டிஸ்பென்சேஷன்ல தேவன் அப்படி நியமிச்சிருந்தப்ப நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கட்டாயமா தசம பாகத்தை கொடுக்கணும். அப்படி தசம பாகத்தை கொடுக்கலன்னா அவர்கள் தேவனை வஞ்சிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்ப இங்க பவுல் என்ன சொல்றாரு? திரும்ப படிங்க அந்த 7வது வசனத்தை. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் அந்த கட்டாயமான்றது வந்து எபிரேய மக்களுக்கு அவங்களுக்கு தெரியும். கட்டாயம்ன்றது என்னது? தசம பாகம். அதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உற்சாகமா கொடுக்கறது தேவன் பிரியமா இருக்காரு. இன்னொரு வசனமும் படிக்கலாம். இப்ப நம்ம அப்ப கொடுக்கவே வேண்டாமா, கொடுக்கலாமா அப்படின்னா உற்சாகமா கொடுக்கற தேவன் பிரியமா இருக்காரு. 1. 2வது கொடுக்கறத பத்தி சொல்லியிருக்கிறதுல வந்து கலாத்தியர் 6வது அதிகாரம் 6வது வசனம்.
இது ரெண்டுமே வந்து கட்டாயமா கொடுக்க வேணும்ன்றது கிடையாது. தசம பாகம்ன்றது கட்டாயமா கொடுத்தே ஆகணும். அது நம்முடைய பணம் இல்ல, ஆண்டவருடைய பணம். நம்ம எடுத்து வச்சோம்னா திருடுறோன் இருக்கு. அப்ப அதை கட்டாயம் கொடுக்கணும். அது வந்து பழைய ஏற்பாட்டுல யூதர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட கற்பனை. இன்னைக்கு கிருபையின் காலத்துல நம்ம கட்டாயமா கொடுக்கணும், நல்ல உற்சாகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அதுல பிரியமா இருக்காரு. இப்ப கலாத்தியர் 6:6 வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சோ உபதேசிக்கிறவனுக்கு உபதேசிக்கப்படுகிறவன் சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இப்ப வந்து நம்ம ஒரு சர்ச்சுக்கு போறோம், இல்ல ஒரு இதுக்கு போறோம், ஒரு எங்க ஏதாவது தேவனுடைய வார்த்தை கேட்கறாங்க, யாராவது இது பண்றாங்க, சோ அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுல இருந்து பகிர்ந்து கொடுக்கலாம். அது வந்து தனி. உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமா இருக்காரு. சோ கிவிங்லே வந்து பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில ஒரு மாதிரியான கட்டளைகள் இருக்கு, கிருபையின் காலத்துல ஒரு மாதிரியான கட்டளைகள் இருக்கு. கிருபையின் காலத்துல வந்து கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற நேரத்தில் தேவன் பிரியமா இருக்காரு. அப்ப அதுல கட்டாயமாயும் அல்லன்னும் போது அது நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டது. கட்டாயம்ன்றது நியாயப்பிரமாணத்தில் இதெல்லாம் செய்யணுன்றது. அப்படியும் அல்ல, இந்த இது பண்ணினா இந்த பணம் இவ்வளவு காணிக்கை கொடுக்கணும், இவ்வளவு தசம பாகம் கொடுக்கணும், அந்த மாதிரி கிடையாது. உற்சாகமா எவ்வளவு வேணா கொடுக்கலாம், அதுல தேவன் பிரியமா இருப்பார், உற்சாகமா கொடுக்கணும். அதே மாதிரி இங்க வந்து யாருக்கிட்ட இருந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம பெறமோ அவங்களுக்கு நம்ம இருக்கிறதுல பகிர்ந்து கொடுக்கலான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த கிருபையின் காலத்துல கிவிங்கான டீச்சிங். அதனால நம்ம வந்து தசம பாகம் அப்படின்ற ஒரு நியாயப்பிரமாண கட்டளைக்குள்ள நம்ம வரமாட்டோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளை நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிராமல் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம தசம பாகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம விருத்த சேதனத்தை பண்ணி ஆகணும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா ஆடு வெட்டி நம்ம பலி செலுத்தி இதெல்லாம் பண்ணணும். ஸோ அந்த நியாயப்பிரமாணமான அந்த ஒரு காரியத்துல இருந்து நம்மளை விடுவிச்சிட்டாரு. நம்ம நியாயப்பிரமாணம் சிலுவையோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். அப்ப சிலுவைக்கு அப்புறம் அந்த தசம பாகமும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வர்றதுன்றது நம்ம படிக்கலாம். அது பார்க்கும்போது நமக்கு இப்ப இந்த கிருபையின் காலத்துல வந்து தசம பாகம்ன்றது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கோட்பாடு கிடையாது, டீச்சிங் கிடையாது, டாக்டரின் கிடையாது. நமக்கு வந்து உதாரத்துவமாயும் கொடுக்கலாம், அதே மாதிரி வசனம் கேட்கிறவர்களுக்கும் பிரிச்சு கொடுக்கலாம், நமக்குள்ளதை கொடுக்கலான்ட்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்கே தவிர தசம பாகம்னு ஒரு மேண்டேட்டரி, தசம பாகம்ன்றது மேண்டேட்டரின்னு வாங்கலையே, அந்த மாதிரி மேண்டேட்டரி கிவிங் இந்த கிருபையின் காலத்துல கிடையாது. கிளியரா சிஸ்டர்? கிளியரா இருக்காமா? கிளியரா இருக்கு அங்கிள். தேங்க் யூ அங்கிள். வெரி குட். நம்ம ரைட் டிவிஷன் டூல்ஸ் முடிச்சோம்னா நிறைய விஷயங்கள் கிளியர் ஆகும். உங்களுக்கு பைபிள் படிக்கும் போது இன்னும் ஒரு தெளிவா ஈஸியா படிக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். அது ரைட் டிவிஷன் டூல்ஸ் படிச்சு முடிக்கும் போது. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். ஆமாமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. சரிங்க. யாராவது ஒருத்தங்க வந்து கண்மணிக்காகவும் வந்து ஜெபம் பண்ணீங்க. ஜெசிந்தா நீங்க வந்து ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணுமா? கண்மணிக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவங்களுக்கு பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான இரவு வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு என்ன பொசிஷன் அப்படின்றத இன்னைக்கு எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க ஏசப்பா. நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நீங்க முன்குறித்து எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷனை உங்களுக்குள்ள நீங்க கொடுத்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்குள்ள நாங்க யாருங்கிறத நாங்க புரிந்து கொண்ட ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களை கர்த்தர் ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எதுக்காக எங்களை முன்குறித்தீங்களோ, எதுக்காக அழைத்தீங்களோ அதுல நாங்க ஆண்டவரே அப்பா சரியாக, முக்கியமா அன்புல நாங்க பரிசுத்தம் உள்ளவங்களா மாற எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க சொன்ன மாதிரி சத்துருக்களை சிநேகிக்கவும், துன்பப்படுத்துறவங்களுக்காக, நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணவும், அப்படிப்பட்ட அன்புல நாங்க பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவங்களா நீங்க எங்களை மாத்துங்கப்பா. எங்க ஜென்ம ஸ்பாவம் மாறட்டும், திவ்யமான உம்முடைய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவங்களா நாங்க மாறட்டும் சுவாமி. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவரே அங்கிள் மூலமா ஆண்டவரே நாங்க கற்றுக்கொள்ள அவங்களுக்கு ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. அவங்க எடுத்துக்கொள்கிற பிரயாசங்கள்ல நீங்க அவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க சுவாமி. இந்த பைபிள் ஸ்டடியில பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பத்தையும் அதிகமாய் ஆசீர்வதிங்க சுவாமி. எந்த தடையும் இல்லாம இந்த கேதரிங் தொடர்ந்து நடக்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க தெரிந்து கொண்டதுல, கற்றுக்கொண்டதுல நாங்க
தெளிவா இருக்கவும், அதுல உறுதியா இருக்கவும், அதை நாங்க கடைசி வரையும் அதை கீப் அப் பண்ணவும் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களுக்கு செய்திருக்கிற கிருபை மகா பெரியது என்பதை நாங்க ரியலைஸ் பண்றோம். அதுக்கு நாங்க கடைசி மூச்சு வரை நன்றி உள்ளவங்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, இந்த முதல் மாதம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தின ஆண்டவர், வருகிற நாட்களிலும் எங்களை நடத்த வல்லமுள்ளவரா இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி, நாமத்தை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, sir. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, Anna. Praise the Lord, Annie. Praise the Lord. Praise the Lord.